வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சாம்பசிவம். நாம் தற்சமயம் தொடர்ந்து இந்த 6ஆம் அத்தியாயத்தை பார்த்து வருகிறோம். 6ஆம் அத்தியாயத்தின் ஸ்லோகங்கள் 4 பதிவுகளாக ஏற்கனவே செய்து முடித்து விட்டோம். இப்பொழுது கடந்த பதிவில் 3 ஜாதகங்களுக்கு இந்த 4ஆம் இந்த 6ஆம் அத்தியாயத்தில் நாம் பார்த்த ஸ்லோகங்களின் விதிகள் பொருந்தி வருகிறதா இல்லையா என்பதை நாம் பார்த்திருந்தோம். இந்த பதிவிலும் நாம் மேலும் சில ஜாதகங்களுக்கு இந்த விதிகள் எப்படி பொருந்தி வருகின்றன அல்லது வரவில்லை என்பதை இந்த பதிவிலும் நாம் பார்க்க போகிறோம். இதுவே இந்த 6ஆம் அத்தியாயத்தின் இறுதி பதிவாக இருக்கப் போகிறது. இந்த பதிவின் நோக்கம் என்னவெனில், நாம் இந்த பிருகத் பராசர ஹோர சாஸ்திரத்தில் இந்த குறிப்பாக ஆயுள் நிர்ணய பகுதியில் தரப்பட்டுள்ள ஸ்லோகங்களை அல்லது அதன் விதிகளை நாம் அப்படியே பல ஜாதகங்களுக்கு நேரடியாக பொருத்தி பார்க்க முடிவதில்லை. ஆனாலும் பல ஜாதகங்களுக்கு இந்த விதிகள் மிகவும் சிறப்பாக பொருந்தி வருகிறது. ஏனெனில் நாம் அனைவரும் சேர்ந்து எந்தெந்த ஜாதகங்களுக்கு பொருந்தி வருகிறது அல்லது எந்த ஜாதகங்களுக்கு பொருந்தி வரவில்லை என்ற ஒரு முடிவிற்கு வரும் பொழுது நாம் எந்த விதமான ஜாதகங்களுக்கு சரியாக பொருத்தி பார்க்க முடியும் என்ற ஒரு முடிவிற்கு வர முடியும். ஏனெனில் சில ஜாதகங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த விதிகள் சரி அல்லது தவறு என்பது வாதிடுவது சரியாக இருக்காது என்பது என்னுடைய எண்ணம். அதே போல நாம் இந்த ஆயுள் போன்ற விஷயத்தை கணக்கிடும் பொழுது அதை மிகவும் துல்லியமாக சொல்வது மிகவும் கடினமான ஒன்று என்ற ஒரு புரிதலும் நமக்கு கிடைப்பதற்காகவே நான் இத்தனை ஜாதகங்களுக்கான விளக்கத்தை தருகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல நான் ஒரு 20 ஜாதகங்களுக்கு மேலாக இந்த தசைகளை கணக்கிட்டு இந்த விதி சரியாக வருகிறதா இல்லையா என்று பார்க்கும் பொழுது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-65% ஜாதகங்களுக்கு இந்த விதி சரியாக பொருந்தி வந்தது. ஆனாலும் ஒரு 30-35 ஜாதகங்களுக்கு, கிட்டத்தட்ட 20இல் ஒரு 7 ஜாதகங்களுக்கு இந்த விதி சரியாக பொருந்தவில்லை என்பதாகவே நான் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனாலும் இந்த 20 என்பது மிகவும் குறைந்த ஒரு எண்ணிக்கை. அதனால்தான் நான் இந்த பதிவில் பொருந்தி வருகின்ற ஜாதகங்களையும் காட்டியிருக்கிறேன், பொருந்தி வராத ஜாதகங்களையும் காட்டியிருக்கிறேன். ஏனெனில் இதை இரண்டையுமே நாம் பார்த்தால் மட்டுமே நம்முடைய ஆராய்ச்சி அல்லது நம்முடைய ஞானம் என்பது மேலும் தெளிவு பெறும் என்பது என்னுடைய கருத்து. வாருங்கள், நாம் இந்த பதிவில் சென்று மேலும் சில ஜாதகங்களுக்கு சூலதசை மற்றும் வர்ணத தசை இரண்டையும் கொண்டு பராசரர் சொன்ன விதிகள் பொருந்தி வருகிறதா இல்லையா என்பதை பார்ப்போம். சென்ற பதிவில் நாம் 3 முன்னாள் இந்திய பிரதமர்கள் ஜாதகத்தை பார்த்திருந்தோம். அதே போல இந்த பதிவிலும் ஒரு முன்னாள் பிரதமர் ஜாதகத்தை பார்ப்போம். அது சமீபத்தில் மறைந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஜாதகம். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஜாதகத்தை வைத்து நான் ஆயுள் போன்ற செய்திகளையும் பார்த்து வருகிறேன். அதே போல அவருடைய வாழ்வில் நடந்த, அதே போல அவருடைய பதவி போன்றவை ஏன் அவருக்கு இந்த குறிப்பிட்ட காலத்தில் கிடைத்தது, பிரதமர் இப்படியானார், அதே போல நிதியமைச்சரான காலம் போன்றவற்றையெல்லாம் நான் தேடி, அதே போல் அவர் வெளிநாட்டில் படித்தது போன்ற பல்வேறு செய்திகளையும் இந்த வர்ணத தசை மூலம் தேட நான் முயற்சி செய்கிறேன். ஆனால் இன்று நான் அந்த செய்திகளை பற்றி பேசப் போவதில்லை. ஏனெனில் நம்முடைய நோக்கம் என்னவெனில், இந்த அத்தியாயத்தில் பராசரர் தந்த விதிகள் பொருந்துகிறதா இல்லையா என்று பார்ப்பதே என்னுடைய நோக்கம் என்பதால் நான் அந்த பலித்த தசை என்ற விதத்தில் அதாவது தொழில் போன்றவற்றை தேடி பார்க்கின்ற அந்த கருத்துக்களை இப்பொழுது பகிரப் போவதில்லை. ஆர்வம் இருப்பவர்கள் நீங்கள் இந்த வர்ணத தசையை பயன்படுத்தி மன்மோகன் சிங் அவர்களுடைய ஜாதகத்தை மேலும் ஆராயலாம். பின்பொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் அதை பற்றியும் பேசுவோம். இப்பொழுது நாம் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஜாதகத்தை சூலதசை கொண்டு ஆராய்வோம். முதலில் நமக்கு தேவையானது இவருடைய ஆயுள் நீண்ட ஆயுளா, குறுகிய ஆயுளா அல்லது மத்தியமமான ஆயுளா
என்பதை நாம் முதலில் இந்த தோராயமான முறையில் மதிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். எனவே முதலில் நாம் அவருடைய லக்னாதிபதி மற்றும் 8ஆம் பாவாதிபதி எங்கிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, லக்னாதிபதி குரு. குரு இருப்பது ஸ்திர ராசியில் இருக்கிறது. எனவே அதை நாம் ஸ்திரம் என்று எழுதிக் கொள்ளலாம். இரண்டாவதாக 8ஆம் பாவாதிபதி யார் என்று பார்க்கும் பொழுது, 8ஆம் பாவாதிபதி சந்திரனாக வருகிறது. எனவே சந்திரன் இருப்பது சரத்தில். எனவே ஸ்திரம் மற்றும் சரம் என்று நாம் எழுதிக் கொள்ளும் பொழுது உபயம் என்பது விடுபட்டுள்ளது. எனவே இந்த லக்னாதிபதி 8ஆம் பாவாதிபதி தருகின்ற ஆயுள் என்பது மத்தியமமான ஆயுள் என்பதாக முடிவு செய்யலாம். அடுத்ததாக சந்திரன் மற்றும் சனி. சந்திரன் இருப்பது கடகத்தில், சனி இருப்பது மகரத்தில். எனவே இரண்டுமே சரம் என்பதால் முழுமையாக தீர்க்க ஆயுள் என்பதாக நாம் பொருள் கொள்ளலாம். அடுத்ததாக லக்னம் மற்றும் ஹோர லக்னம். லக்னம் இருப்பது உபயத்தில், ஹோர லக்னம் இருப்பது ஸ்திர ராசியில். எனவே சரம் என்பது விடுபட்டுள்ளது என்பதால் இதுவும் முழுமை என்ற ஒரு ஆயுளை தருகிறது. எனவே 2 முழுமை ஒரு மத்தியமம் என்ற விதத்தில் இருப்பதால் நாம் இந்த இன்னொரு அட்டவணையை தேடி சென்று எது இவருக்கு சரியான ஆயுள் என்பதை பார்க்க வேண்டும். இந்த அட்டவணைப்படி நாம் பார்க்கும் பொழுது 2 முழுமை ஒரு மத்தியம ஆயுள் என்னும் பொழுது 108 ஆண்டுகள் வரை இவருடைய ஆயுள் என்பது இருக்க வாய்ப்பிருக்கிறது என்பதாக நாம் முடிவு செய்யலாம். டாக்டர் மன்மோகன் சிங் கிட்டத்தட்ட ஒரு 24 மற்றும் ஒரு 68 கிட்டத்தட்ட 95-96 ஆண்டுகள் நம்மிடையே இருந்தார் என்பது நமக்கு தெரியும். எனவே இது ஓரளவு இந்த ஆயுள் கணித முறை என்பது அவருக்கு சரியாக பொருந்தி வந்திருக்கிறது என்பதாக நாம் முடிவு செய்ய முடிகிறது. அடுத்ததாக நாம் இவருக்கு இப்பொழுது சூலதசையை அமைக்க வேண்டும். எனவே இவருடைய வாழ்வில் இந்த சூலதசையை வைத்து வருகின்ற ஆயுள் கணிதம் போன்ற தசைகளை பார்க்கும் பொழுது இளவயதில் இவருக்கு இந்த ஆயுளை குறைக்கின்ற அல்லது இறக்கின்ற தசைகள் வந்திருக்கலாம். ஆனாலும் இந்த ஆயுள் முழுமையானது என்பதால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே இவருடைய இறப்பு என்பது நடந்திருக்கிறது. எனவேதான் இந்த கணிதம் என்பது முக்கியமானது. இப்பொழுது நாம் லக்னம் மற்றும் 7ஆம் ராசி இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது லக்னம் பலமானதா 7ஆம் ராசி பலமானதா? எனவே சூலதசை அங்கிருந்துதான் துவங்கும். இப்பொழுது லக்னம் பலமானதா 7ஆம் ராசி பலமானதா என்று பார்ப்பதற்கு நாம் முதலில் இரண்டிலும் கிரகங்கள் இல்லை. எனவே முதல் விதி என்பது பயன்படாது. அடுத்ததாக நாம் 2வது விதியான சுபர்களான புதன் மற்றும் குருவின் பார்வை அல்லது அந்த ராசி அதிபதியின் பார்வை என்று பார்க்கும் பொழுது குரு இருப்பது ஸ்திர ராசியில். எனவே அது இந்த 2 உபயராசிகளையும் பார்க்க முடியாது. தனுசு மற்றும் மிதுனம் என்ற 2 உபயராசிகளை பார்க்க முடியாது. புதன் இருப்பது உபயராசியில். எனவே புதனால் இந்த தனுசு மற்றும் மிதுனத்தை பார்க்க முடியும். எனவே புதன் 2 ராசிகளையும் பார்த்தாலும் நாம் மிதுனத்திற்கு கூடுதலாக ஒரு மதிப்பெண் தர வேண்டியிருக்கிறது தனுசை விட. ஏனெனில் புதனே மிதுனத்தின் ராசி அதிபதியாகவும் வருகிறது. எனவே புதன் ராசி அதிபதியாகவும் பார்க்கிறது, கூடுதலாக சுபராகவும் பார்க்கிறது. எனவே புதனிற்கு 2 மதிப்பெண்கள் புதனால் 2 மதிப்பெண்கள் மிதுனத்திற்கு கிடைக்கும், 1 மதிப்பெண் மட்டுமே தனுசுவிற்கு கிடைக்கும் என்பதால் தனுசை விட மிதுனம் பலமானது என்று கருதி நாம் மிதுனத்திலிருந்து இவருடைய தசையை துவங்க வேண்டும். எனவே அப்படி மிதுனத்திலிருந்து 9 ஆண்டுகள் என்பதாக கூட்டிக் கொண்டு சென்று வரும் பொழுது இவருக்கு நாம் இந்த சூலதசையை அமைக்க முடியும். நான் சென்ற பதிவில் சொன்னது போலவே தோராயமாகவே நான் இந்த கணக்கீடுகளை செய்திருக்கிறேன். 365 நாள் ஒரு ஆண்டிற்கு என்ற வகையில் கணக்கிட்டு நான் இந்த தசை ஆண்டுகளை அமைத்திருக்கிறேன். இப்பொழுது இவருடைய இறப்பு நடந்த 26 டிசம்பர் 2024 என்ற நாள் மேஷ தசையில் மிதுனம் அல்லது கடக புக்தியில் நடந்திருக்கிறது. அதாவது மிதுன புக்தி முடிகின்ற நேரத்தில் அல்லது கடக புக்தி துவங்குகின்ற நேரத்தில்
துல்லியமாக செய்தால் மட்டுமே எது சரியானது என்று தெரிய வரும். இப்பொழுது நாம் இவருக்கு அடுத்து தேட வேண்டியது ருத்ரா என்ற கிரகம் யார் என்று பார்க்க வேண்டும். எனவே லக்னம் அல்லது 7ஆம் ராசி, லக்ன ராசி அல்லது 7ஆம் ராசி, இந்த இரண்டிற்குமான 8ஆம் அதிபதிகளில் யார் பலம் கூடியவர் என்று பார்த்து அதுவே ருத்ராவாகும். அதே போல பலம் குறைந்த கிரகம் ஒருவேளை பாவர்கள் சேர்க்கை அதிகம் பெற்றிருந்தால் அதையும் நாம் ருத்ராவாக அறிவிக்கலாம் என்று பார்த்திருந்தோம். முதலில் லக்னத்தின் அதிபதி, லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி யார் என்று பார்க்கும் பொழுது இது தனுசு என்பதால் லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி என்பது சந்திரனாக வருகிறது. சந்திரன் 2 கிரகங்களுடன் சேர்ந்து ஆட்சியாக பலமாக இருக்கிறது. அடுத்ததாக 7ஆம் ராசி என்பது மிதுனமாகும். மிதுனத்திற்கு 8ஆம் ராசி என்பது, மிதுனம் ஒற்றைப்படை ராசி என்பதால் நாம் நேரடியாக ஒற்றைப்படை உபயராசி என்பதால் நேரடியாக 8ஆம் ராசியை பார்க்கலாம். எனவே அங்கு சனி ஆட்சியாக இருக்கிறது. எனவே சனி தனியாக ஆட்சியாக இருக்கிறது. இங்கு சந்திரன் ஆட்சியாக கூடுதலாக 2 கிரகங்களுடன் இருப்பதால் சந்திரனே இவருக்கு வலிமையான கிரகம் என்பதால் நாம் சந்திரனை ருத்ரா என்பதாக அறிவிக்கலாம். இப்பொழுது சந்திரனை நாம் ருத்ரா என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சந்திரன் இருக்கின்ற ராசி, அதன் திரிகோண ராசிகள் சூல ராசிகளாக அமையும். திரிசூல ராசிகள் என்பதாக நாம் 2 பதிவுகளுக்கு முன்பால் பார்த்திருந்தோம். எனவே இந்த 3 ராசிகளும் திரிசூல ராசிகள் ஆகும். எனவே கடகம், விருச்சிகம், மீனம் என்ற 3ம் திரிசூல ராசிகள் என்பதாக வருகிறது. இப்பொழுது இந்த திரிசூல ராசிகளில் அவருடைய இறப்பு நடந்திருக்கிறதா என்று நாம் பார்க்கும் பொழுது புக்தி என்பது கடக புக்தியாக வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாம் அதை ஓரளவு கடக புக்தி என்பதாக கருதி கொள்ளலாம். ஆனால் தசை என்பது மேஷ தசையில் தான் அவர் இருந்திருக்கிறார். எனவே மேஷ தசை என்பது இந்த திரிசூல ராசிகளில் இல்லை. எனவே முதல் விதி என்பது பயன்படவில்லை. அடுத்து 2வது விதி என்பது ஆரூட லக்னம் இருக்கின்ற ராசியில் மரணம் நிகழலாம் என்பதால் இவருக்கு ஆரூட லக்னம் இருப்பது மேஷ ராசியில். எனவே ஆரூட லக்னம் இருக்கின்ற ராசியில் மரணம் நிகழும் என்பதால் மேஷ ராசி பொருந்தி வருகிறது. எனவே 2வது விதி என்பது இவருக்கு பொருந்தி வந்துவிட்டது. எனவே அதன் மூலம் நாம் இந்த 2வது விதி பொருந்தி வந்துவிட்டது. ஒருவேளை இவருடைய புக்தி என்பது மிதுன புக்தி என்றாலும் ஆரூட லக்னத்திற்கு 3ஆம் ராசி அதை பார்க்கின்ற ராசிகள் என்ற விதியைப்படி அதுவும் பொருந்தி வந்திருக்கும். எனவே பராசரர், ஜெய்மினி மகரிஷி சொல்கின்ற இந்த விதிகள் டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய சூல திசையை பொறுத்தவரையில் பொருந்தி வருகிறது என்று நாம் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே அந்த ஆரூட லக்ன மற்ற விதிகளும் இதில் பயன்படும். ஏனெனில் ராசி திசைகளுக்கு பல்வேறு விதமான விதிகள் தரப்பட்டுள்ளன. நான் அவற்றையெல்லாம் எடுத்து வந்து இந்த துவக்க நிலை பதிவில் தர விரும்பவில்லை. நாம் ராசி திசைகளை பற்றி பார்க்கும் பொழுது மேலும் பல விதிகள் இருக்கின்றன. எனவே அவற்றை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க தேவையில்லை. இந்த நிலையில் இந்த அடிப்படையான 2-3 விதிகளை மட்டுமே நாம் பயன்படுத்தி பார்ப்போம். அந்த விதிகள் பொருந்தி வருவதால் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஜாதகத்தில் சூல திசை என்பது பொருந்தி வருகிறது என்ற விதமாக நாம் முடிவு செய்ய முடிகிறது. வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இப்பொழுது நாம் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஜாதகத்திற்காக வர்ணத திசையை அமைப்போம். வர்ணத திசையை எப்படி கணக்கிடுவது என்று பார்க்கும் பொழுது லக்னம் அல்லது ஹோர லக்னம் 2இல் எது பலமானது என்று பார்க்க வேண்டும். முதலில் லக்னம் வலிமையா அல்லது ஹோர லக்னம் வலிமையா என்று பார்க்கும் பொழுது லக்னம் மற்றும் ஹோர லக்னம் 2இலும் கிரகங்கள் இல்லை. அடுத்ததாக நாம் தேட வேண்டியது என்னவெனில் சுபர்கள் பார்வை. இதில் சுபர்கள் பார்வை என்று பார்க்கும் பொழுது லக்னத்தை புதன் பார்க்கிறது. அதே போல எனவே அதற்கு 1 மதிப்பெண் என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல ஹோர லக்னத்தை சுக்கிரன் அதனுடைய அதிபதி பார்க்கிறது. வேற்ற எந்த சுபரும் பார்க்கவில்லை. எனவே குரு பார்க்கவில்லை, புதனும் பார்க்கவில்லை. ஆனால் சுக்கிரன் ராசி பார்வையால் ஹோர லக்னத்தை பார்க்கிறது. ஆனால் நான் இந்த இடத்தில் லக்னம் வலிமை என்பதாக எடுத்திருக்கிறேன். அதற்கு காரணம் என்னவெனில் நான் குருவின் கிரக பார்வையையும் கணக்கில் கொண்டு இந்த இடத்தில் லக்னம் வலிமையாக இருக்கிறது என்பதாக நான் முடிவு செய்திருக்கிறேன்.
நீங்கள் இந்த கிரக பார்வையை கணக்கில் கொள்ளப் போவதில்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த இடத்தில் புதனின் பார்வை லக்னத்துக்கு இருக்கிறது. புதன் மற்றும் குரு இரண்டும் ஹோர லக்னத்தை பார்க்கவில்லை. ஆனால் ஹோர லக்னத்திற்கு அதன் அதிபதியான சுக்கிரனின் பார்வை இருக்கிறது. எனவே இரண்டும் 1 என்ற சம மதிப்பெண் பெற்றிருக்கிறது. நாம் ராசி பார்வையை மட்டும் கணக்கில் கொண்டால், இப்பொழுது கூடுதலாக கிரக பார்வையையும் சேர்க்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது குருவின் கிரக பார்வை லக்னத்துக்கு இருக்கிறது. அதனால் நான் லக்னத்தை வலிமை என்பதாக அறிவித்து லக்னத்திலிருந்து இந்த தசையை துவங்கி இருக்கிறேன். நீங்கள் இந்த கிரக பார்வையை கணக்கில் கொள்ளப் போவதில்லை என்றால் நீங்கள் அடுத்த 3வது விதிக்கு சென்று லக்னாதிபதி பலமா அல்லது ஹோர லக்னாதிபதி பலமா என்பதாக நாம் தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்கலாம். அப்படி நீங்கள் சென்று பார்த்தாலும் குரு சுக்கிரனை விட வலிமை என்பதாக நாம் முடிவு செய்ய முடியும். ஆனால் இதை நாம் நான் சொன்ன இந்த விதி உங்களுக்கு சரியாக படவில்லை என்றால் நீங்கள் அடுத்த விதிகளுக்கு சென்று தேடப்படலாம். நான் குருவின் கிரக பார்வையையும் கணக்கில் கொண்டு லக்னம் ஹோர லக்னத்தை விட வலிமை என்பதாக கருதி லக்னத்திலிருந்து நான் வர்ண தசையை துவங்கி இருக்கிறேன். இப்படி லக்னத்திலிருந்து இந்த தசையை துவங்கும் பொழுது லக்னம் ஒற்றைப்படை என்பதால் கடிகார சுற்றில் செல்லும். எனவே தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்ற வரிசையில் கடிகார சுற்றில் இவருடைய வர்ண தசை செல்லும். மற்ற கணக்குகள் நாம் ஏற்கனவே பார்த்தது. இதில் இங்கு 0 என்ற மதிப்பு வருகின்ற இந்த கணிதம் என்ற காலத்தில் 0 என்ற மதிப்பு வருகின்ற இடங்களை சற்றே கூர்ந்து கவனிக்க வேண்டும். குறிப்பாக இந்த 2ஆம் வரியில் மகரம் என்ற தசைக்கு பார்க்கும் பொழுது 0 என்று வருகிறது. மகரம் இரட்டைப்படை ராசி. எனவே அங்கு மீனம் என்று எழுத வேண்டும். ஆனால் மீனம் என்றால் அங்கு 1 என்பதாக எண்ணிக்கை தொடங்க வேண்டும். 0 என்று இருப்பதால் மீனத்திற்கு முந்தைய ராசியாக மேஷம் என்பதாக நான் எழுதியிருக்கிறேன். அதே போல எங்கெல்லாம் 0 வருகிறது என்பதாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போல டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆயுள் மிக நீண்ட ஆயுள் என்பதால் இந்த முதல் சுற்று என்பது வர்ண திசையில் முடிந்துவிட்டது. எனவே 1லிருந்து துவங்கி லக்னத்திலிருந்து துவங்கி 12 ராசிகள் வரை துவங்கினாலும் அவருடைய அந்த ஆயுள் என்பது தொடர்ந்து நீட்டிப்பதால் மீண்டும் 1, 2 என்று லக்னத்திலிருந்து மறுபடியும் நான் துவங்கி அதையே எழுதியிருக்கிறேன். இதிலும் சில மாறுபட்ட கருத்துக்கள். இப்பொழுது சரதசையில் முதல் சுற்றில் என்ன மதிப்பெண் வந்ததோ, அதாவது எத்தனை ஆண்டுகள் வந்ததோ அதிலிருந்து 12லிருந்து அந்த ஆண்டுகளை கழித்து மீதமுள்ள ஆண்டுகளை எழுதுவது ஒரு வழக்கம் இருக்கிறது. அது வர்ண தசைக்கு இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. அதாவது இப்பொழுது நான் தனுசு, அதாவது 2வதாக வருகின்ற தனுசு திசை, கீழே இருக்கின்ற தனுசு திசையை பார்க்கும் பொழுது முதல் சுற்றில் 5 ஆண்டுகள் நாம் ஏற்கனவே அதை எடுத்திருந்தோம். எனவே முதல் சுற்றில் 5 ஆண்டுகள் என்று வந்திருப்பதால் 2வது சுற்றில் இந்த 12லிருந்து 5ஐ கழித்து 7 என்பதாக எழுதும் ஒரு வழக்கம் இருக்கிறது. அதே போல மகரம் என்ற திசை முதல் சுற்றில் 9 ஆண்டுகள் என்பதால் 2வது சுற்றில் 12 - 9 3 என்பதாக எழுதுகின்ற ஒரு சரதசை போன்றவற்றில் நாம் அதை செய்கிறோம். வர்ணத தசைக்கு அது போல செய்ய வேண்டுமா என்பதற்கு எனக்கு இன்னும் சரியான மூலநூல் விளக்கங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் நான் அதை முதலில் கணக்கிட்ட அதே ஆண்டுகளையே 2வது கணக்கீட்டுக்கும் பயன்படுத்தி இருக்கிறேன். இப்பொழுது நாம் சென்று டாக்டர் மன்மோகன் சிங் இருக்கும் பொழுது அவருக்கு எந்த தசாபுக்தி நடந்தது என்று பார்க்கும் பொழுது மகர திசையில் ரிஷப புக்தி என்று நடந்த பொழுது அவருடைய இறப்பு நடந்திருக்கிறது என்பதாக நாம் பார்க்க முடிகிறது. இப்பொழுது அவருடைய வர்ணத லக்னம், அதனுடைய திரிகோணங்கள் என்று பார்க்கும் பொழுது வர்ணத லக்னம் மற்றும் திரிகோணங்கள் இதில் பாவர்கள் தொடர்பு இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது மகரத்திற்கு சனியின் இருப்பு நேரடியாக தெரிந்து விடுகிறது. எனவே பாவ தொடர்பு இருக்கிறது. இப்பொழுது கன்னிக்கு இருக்கின்ற பாவ தொடர்பு சூரியனை தவிர மற்ற எந்த கிரகத்தின் நாம் பாவர் என்று சொல்ல முடியாது. எனவே சூரியன் என்பது இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் 9ஆம் அதிபதி. எனவே அதை பெரிய பாவர் என்பதாக நாம் கருத தேவையில்லை. அதே போல லக்னத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறது, சனியின் பார்வையும் இருக்கிறது. எனவே லக்னம் கூடுதல் பாவர் தொடர்பில் இருக்கிறது. அதே போல
இரண்டாம் இடமும் கூடுதல் பவர் தொடர்பில் இருக்கிறது. எனவே இந்த மகரம் என்பது அவருக்கு இறப்பை கொண்டு வந்து தந்திருக்கிறது என்பதாக அந்த முதல் விதியை நேரடியாக பொருந்துவிடுகிறது என்பதாக நாம் முடிவு செய்யலாம். எனவே பராசரர் சொன்ன அந்த முதல் விதி டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய ஜாதகத்தில் பொருந்தி அவருக்கு இந்த வர்ணத லக்னத்தின் திரிகோணங்களில் பாவர்கள் தொடர்பு வலிமையாக இருப்பதால் அதிலேயே அவருடைய இறப்பு நடந்திருக்கிறது என்ற அந்த விதி பொருந்தி வருகிறது. நாம் மகரத்திற்கு செவ்வாயின் கிரக பார்வையையும் கணக்கில் கொள்ளலாம். எனவே செவ்வாய் சனி என்ற 2 பாவர்களின் தொடர்பும் மகரத்திற்கு இருக்கிறது என்பதாக அந்த முதல் விதியை நாம் பொருந்தி வருகிறது என்பதாக முடிவு செய்ய முடிகிறது. எனவே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களின் ஜாதகத்தை பொறுத்தவரையில் அவருடைய இறப்பிற்கு சூலதசையும் பொருந்தி வருகிறது, வர்ணத தசையும் பொருந்தி வருகிறது என்பதாக நாம் முடிவு செய்ய முடிகிறது. நான் இந்த பதிவிற்காக ஸ்டார் அகாடமியில் இது போன்ற ஜாதகங்கள் ஏதேனும் இருந்தால் கொடுத்து உதவுமாறு கேட்டிருந்தேன். பலர் எனக்கு அந்த பல ஜாதகங்களை அனுப்பி உதவி செய்திருந்தார்கள். குறிப்பாக திரு நந்தகுமார், திரு அரசு, அதே போல காந்தி ஐயா போன்றவர்கள் ஜாதகத்தை கொடுத்து உதவினார்கள். மேலும் திரு வெங்கடேஸ்வரன் ராமசுப்பு ஐயாவும் அவர் பயன்படுத்திய ஒரு பதிவில் அவர் பயன்படுத்திய அந்த ஜாதகத்தை நான் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி தந்திருந்தார். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நாம் இதுவரை பிரதமர் போன்ற புகழ்பெற்றவர்களின் ஜாதகத்தை பார்ப்போம். இப்பொழுது நாம் நம்மை போன்ற எளிய மனிதர்களின் ஜாதகத்தை ஆராயும் பொழுது இந்த ஜாதகர் 1942ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் பிறந்திருக்கிறார். இவருடைய ஜாதகம் பிறந்த நேரம் சரியா இல்லையா போன்றவற்றை நான் இன்னும் முழுவதுமாக ஆராயவில்லை. எனவே இந்த கொடுத்த பிறந்த நேரத்தை இந்த பிராணபத லக்னத்தை மட்டும் பயன்படுத்தி சற்றே சரி செய்து இந்த விதிகள் பொருந்துகிறதா இல்லையா என்பதை நாம் பார்க்க முயற்சி செய்வோம். இவருடைய மனைவி, மகள் மற்றும் இந்த ஜாதகர் இந்த 3 பேரும் இந்த தேதிகளில் இறந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வுகளுக்கு இந்த சூலதசை மற்றும் வர்ணத தசை பொருந்தி வருகிறதா இல்லையா என்பதை பார்ப்போம். முதலில் நாம் பார்க்க வேண்டியது தோராயமாக இவருக்கு எந்த விதமான ஆயுள் வருகிறது என்று பார்க்கும் பொழுது லக்னாதிபதி மற்றும் 8ஆம் பாவாதிபதி என்று பார்க்கும் பொழுது லக்னாதிபதி குரு இருப்பது சரத்தில், 8ஆம் அதிபதி என்று பார்க்கும் பொழுது சந்திரன், அந்த சந்திரனும் இருப்பது சரத்தில். எனவே இந்த 2ம் சரம் என்று வருவதால் முழுமையான தீர்க்க ஆயுள் என்பதாக சொல்லலாம். அதனை அடுத்து சந்திரன் மற்றும் சனி, சந்திரன் இருப்பது சரத்தில், சனி இருப்பது ஸ்திரத்தில், உபயம் விடுபட்டுள்ளது. எனவே அது மத்தியம ஆயுள் என்பதாக முடிவு செய்யலாம். அடுத்து லக்னம் மற்றும் ஹோரா லக்னம் உபயம் மற்றும் சரம் என்று வருவதால் ஸ்திரம் விடுபட்டுள்ளது. எனவே அது குறைவான ஆயுள் என்பதாக இந்த 3 காரணிகள் முறையில் முடிவு செய்ய முடிகிறது. இப்படி 3 விதமாக வருவதால் நாம் லக்னம் மற்றும் ஹோர லக்னம் தருகின்ற முடிவையை எடுக்க வேண்டும் என்ற விதத்தில் இவருக்கு குறைவான ஆயுள் என்பதாகவே இந்த 3 காரணிகள் முறை சொல்கிறது. ஆனால் இவர் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு மேலாக உயிருடன் இருந்திருக்கிறார். எனவே இந்த 3 காரணிகள் முறை என்பது இவருக்கு பொருந்தவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் யாரும் இந்த முறையை பயன்படுத்தி குறைவான ஆயுள் வந்துவிட்டது என்று பயப்பட தேவையில்லை என்று காட்டுவதற்காகவே இது போன்ற பொருந்தாத ஜாதகங்களையும் நாம் பார்த்து முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே இந்த விதிகள் இப்படி வந்தாலே ஆயுள் குறைந்திருக்கும் என்று நாம் உறுதியாக சொல்லிவிட முடியாது என்ற புரிதல் இன்றியமையாதது. அடுத்து நாம் இவருக்கு சூலதசையை அமைப்போம். சூலதசையை பார்ப்பதற்கு நாம் முதலில் பார்க்க வேண்டியது லக்னம் மற்றும் 7ஆம் ராசி, இதில் எது பலமானது என்று பார்க்க வேண்டும். லக்னம் மற்றும் 7ஆம் ராசியில் எந்த விதமான கிரகமும் இல்லை. அதே போல 2வது விதியை சென்று பார்க்கும் பொழுது சுவர்களான புதன், குரு இவை பார்க்கிறதா என்று பார்த்தால் புதனும் குருவும் இருப்பது சரத்தில். எனவே அவை இந்த உபய ராசிகளை பார்க்க முடியாது. அதுவே இந்த ராசியின் அதிபதியாகவும் வருவதால் 2வது விதியும் பொருந்தாது என்பதாக முடிவு செய்யலாம். அடுத்து 3வது விதியாக இந்த லக்னம் மற்றும் 7ஆம் அதிபதிகள் பலமாக இருக்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது புதனை விட குரு பலமாக இருக்கிறது, குரு உச்ச வீட்டில் இருக்கிறது என்ற விதத்தில்
நாம் குரு பலம் என்று சொல்லி, அதனால் லக்னம் பலம் என்று சொல்லி நாம் லக்னத்திலிருந்து சூலதசையை துவங்க முடியும். எனவே லக்னத்திலிருந்து நாம் இந்த சூலதசையை அமைத்து இந்த ஜாதகர் இருந்த அன்று எந்த விதமாக அவருக்கு தசாபுக்தி நடந்தது என்று பார்க்கும் பொழுது, இவருக்கு சிம்ம தசையில் கடக புக்தி நடந்திருக்கும் போது இவருடைய இறப்பு நடந்தது என்பதாக நாம் முடிவு செய்ய முடிகிறது. இப்பொழுது இவருக்கு நாம் ருத்ரா யார் என்று தேட வேண்டும். இப்பொழுது ருத்ரா யார் என்று பார்க்கும் பொழுது லக்னம் மற்றும் 7ஆம் இடத்திற்கு 8ஆம் அதிபதிகள் யார் என்று பார்க்க வேண்டும். எனவே லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி என்பது சந்திரனாகும். சந்திரன் 5 கிரகங்களுடன் சேர்ந்து துலாத்தில் இருக்கிறது. இப்பொழுது 7ஆம் இடமான மிதுனத்திற்கு 8ஆம் இடம் எது என்று பார்க்கும் பொழுது மகரமாகும். மகரத்தின் அதிபதி சனி தனியாக ரிஷபத்தில் இருக்கிறது. எனவே சந்திரனே பலமாக இருப்பதால் சந்திரனே ருத்ரா என்று முடிவு செய்யலாம். அதனுடைய சூழராசிகள் என்று பார்க்கும் பொழுது சந்திரன் அதன் திரிகோண ராசிகள் என்று பார்க்கும் பொழுது நமக்கு துலாம், கும்பம், மிதுனம் போன்ற ராசிகள் திரிசூல ராசிகளாக அமைகின்றன. இந்த இடத்தில் அந்த கலப்புருஷ தத்துவத்திற்கு 2 மற்றும் 8ஆம் அதிபதிகளுடன் சந்திரன் சேர்ந்து இருப்பதால் இவருக்கு ருத்ர யோகமும் இருக்கிறது. சஞ்சய் ரத் அவர்கள் இந்த ருத்ர யோகம் இருக்கின்ற தசையும் மரணத்தை கொண்டு வந்து தரலாம் என்று சொல்லியிருப்பதால் இதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இவருடைய மரணம் எப்பொழுது நிகழ்ந்தது என்று பார்க்கும் பொழுது சிம்ம தசையில் தான் இவருடைய மரணம் நடந்திருக்கிறது. சிம்மம் என்பது இந்த முதல் விதியுடன் பொருந்தவில்லை. எனவே அந்த சூல திசைகள் என்று பார்க்கும் பொழுது சிம்மம் என்பது பொருந்தவில்லை என்று முடிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக நாம் தேட வேண்டியது என்னவெனில், இந்த ஆருட லக்னம் இருக்கின்ற ராசி இறப்பை கொண்டு வந்து தந்திருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது ஆருட லக்னம் இருக்கின்ற ராசியும் இறப்பை கொண்டு வந்து தரவில்லை. அடுத்ததாக 3ஆவதாக ஆருட லக்னத்திற்கு 3ஆம் ராசி என்று பார்க்கும் பொழுது அது மேஷமாக வருகிறது. எனவே ஆருட லக்னத்திற்கு 3ஆம் ராசியோ அல்லது அதை பார்க்கின்ற ராசிகளோ என்று வருவதால் மேஷத்தை ஸ்திர ராசிகள் பார்க்கும், ரிஷபம் தவிர மீதமுள்ள ஸ்திர ராசிகள் பார்க்கும் என்பதால் ராகு இருக்கின்ற சிம்ம ராசி மேஷத்தை பார்க்கும். எனவே ஆருட லக்னத்தின் 3ஆம் ராசி இறப்பை கொண்டு வந்து தரும் என்ற விதியின்படி சிம்மம் இவருக்கு இறப்பை கொண்டு வந்து தந்தது என்பதாக நாம் முடிவு செய்ய முடியும். அதே போல அந்த சிம்மம் இந்த ருத்ர யோகம் இருக்கின்ற ராசியையும் பார்க்கிறது. எனவே அந்த ருத்ர யோகமும் இருக்கிறது, அதே போல ராகுவும் அதை பார்க்கிறது என்ற வகையிலும் நாம் இந்த ஜாதகரின் இறப்பிற்கான விதியை சொல்ல முடியும். அடுத்து இவருடைய மனைவி இறந்த அமைப்பை பார்க்கும் பொழுது இவருடைய மனைவி இருந்தது 17/11/2010. எனவே இவருடைய மனைவிக்கான சூலதசையை அமைக்கும் பொழுது லக்னம் மற்றும் 7ஆம் ராசி என்னும் பொழுது இந்த மிதுனம் மற்றும் தனுசு என்ற ராசிகளை ஒப்பிட வேண்டும். நாம் ஏற்கனவே இந்த 2 ராசிகளையும் ஒப்பிட்டு தனுசுவே பலமானது என்பதால் இவருடைய மனைவிக்கும் தனுசுவிலிருந்தே நாம் அந்த தசையை துவங்க வேண்டும். அப்படி அவருடைய மனைவிக்கும் அதே தசை அப்படியே துவங்கி வரும் பொழுது அவருடைய மனைவி இருந்தது கடக திசையில் மகர புக்தி என்பதாக நாம் முடிவு செய்ய முடியும். இப்பொழுது அவருடைய மனைவிக்கான ருத்ரா யார் என்று பார்க்கும் பொழுது அதே லக்னம் மற்றும் 7ஆம் ராசி, அவருடைய மனைவிக்கான லக்னம் என்பது மிதுனமாகும், அதன் 7ஆம் ராசி என்பது தனுசாகும். எனவே தனுசு மற்றும் மிதுனத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் ஏற்கனவே தனுசே பலமானது என்பதால் சந்திரனே அவருடைய மனைவிக்கும் ருத்ராவாக வருகிறது. எனவே சூலராசிகள் என்பது அவருடைய மனைவிக்கும் இவரை போன்றே அதே சூலராசிகள், அதாவது துலாம், கும்பம், மிதுனம் என்பதாகவே வருகிறது. இவருடைய மனைவி இருந்தது கடகம் மற்றும் மகரம் என்பதால் அது இந்த முதல் விதியுடன் பொருந்தவில்லை. அதாவது சூல தசைகளில், சூலராசிகளின் தசைகளில் அவருடைய மனைவி இறக்கவில்லை என்பதால் நாம் அடுத்து அவருடைய மனைவியின் ஆருட லக்னம் எங்கிருக்கிறது என்று தேட வேண்டும். A4 இருப்பது விருச்சிகத்தில். எனவே அவருடைய மனைவியின் ஆருடம் மன்னிக்கவும், மனைவி என்பதால் A7 பார்க்க வேண்டும்.
A7 இருப்பது கும்பத்தில். எனவே கும்பத்தில் அந்த ஆருட லக்னம் இருக்கிறது. இந்த கும்பம் என்பது சூல ராசிகளில் வந்துவிடுகிறது. எனவே சூல ராசிகள் இறப்பை கொண்டு வந்து தரும் என்ற விதத்தில் நாம் இதை பார்க்க முடியும். ஆனாலும் இது கடக திசையில் என்பதால் இதுவும் நாம் நேரடியாக முடிவு செய்ய முடியாது. ஆனால் கடகம் என்பது இந்த ஆருட லக்னம் இருக்கின்ற, மனைவியின் ஆருட லக்னம் இருக்கின்ற ராசியை பார்க்கிறது. எனவே அது நாம் ஒரு விதியை பொருத்திக் கொள்ளலாம். எனவே அந்த ஆருட லக்னத்தை பார்க்கின்ற ராசிகள் என்ற விதத்தில் கடகம் இந்த ஆருட லக்னத்தை பார்க்கிறது என்பதால் அது இறப்பை கொண்டு வந்து தரலாம் என்பதாக முடிவு செய்யலாம். கூடுதலாக அவருடைய A7 இருக்கின்ற ராசியின் 3ஆம் ராசி என்று தேடும் பொழுது அது மேஷமாக வருகிறது. மேஷம் என்பது ஸ்திர ராசிகள் தான் பார்க்கும். எனவே கடகம் என்பது பார்க்க முடியாது. எனவே 2வது விதியான ஆருட லக்னத்தை பார்க்கின்ற ராசிகள் என்ற விதத்தில் கடகம் என்பது இவருடைய மனைவிக்கு இறப்பை தந்தது என்பதாக அந்த 2வது விதியை பயன்படுத்தி நாம் முடிவு செய்யலாம். அடுத்து இவருடைய மகள் இருந்தது 28/3/2012. எனவே மகளிற்கான நாம் சூலதிசையை அமைக்கும் பொழுது 5வது பாவம் மற்றும் 11ஆம் பாவம், அதன் எதிர்பாவமான 11ஆம் பாவம் இரண்டில் எது பலமானது என்று பார்க்கும் பொழுது 5வது ராசி என்பது மேஷமாகும். மேஷத்தின் எதிர் ராசி துலாம். துலாமில் 5 கிரகங்கள் இருப்பதால் விதி 1 துலாமே பலமானது. எனவே நாம் அந்த விதி 1 அவருடைய மகளின் தசையை நாம் துலாமிலிருந்து துவங்க வேண்டும். எனவே துலாம், விருச்சிகம், பிறகு தனுசு, மகரம், கும்பம் என்ற வரிசையில் அவருடைய மகளின் சூலதசை என்பது இருக்கும். எனவே அவருடைய மகள் இறந்தது ரிஷப தசையில் மகர புக்தி என்பதாக நாம் பார்க்கலாம். எனவே இப்பொழுது இவருடைய மகளுடைய ருத்ரா யார் என்று பார்க்கும் பொழுது நமக்கு மேஷம் மற்றும் துலாம் இந்த இரண்டின் 8ஆம் ராசிகளின் அதிபதிகளை பார்க்க வேண்டும். இரண்டுமே ஒற்றைப்படை ராசிகள், அதுவும் சரராசிகள் என்பதால் நாம் நேரடியாக 8ஆம் ராசியை எடுக்க முடியும். எனவே மேஷத்திற்கு 8ஆம் ராசி என்பது விருச்சிகமாகும். விருச்சிகத்தின் அதிபதிகள் கேது மற்றும் செவ்வாய். அடுத்து துலாத்தின் 8ஆம் அதிபதி சுக்கிரனாகும். எனவே நமக்கு கேது, செவ்வாய், சுக்கிரன் என்ற 3 கிரகங்கள் இருப்பதால் இதில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறது. எனவே கேது தனியாக இருப்பதால் கேதுவை விட்டுவிடலாம். எனவே நமக்கு சுக்கிரன் அல்லது செவ்வாய் இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்று இவருக்கு ருத்ரா என்பதாக வரும். இதில் இந்த லக்னத்திற்கு சுக்கிரன் என்பது பாவர் என்ற வகையில் நான் சுக்கிரனை ருத்ராவாக எடுத்திருக்கிறேன். எதுவே எடுத்தாலும் இந்த ருத்ர ராசிகள் சூல ராசிகள் மாறப்போவதில்லை. எனவே இரண்டும் ஒரே ராசியில் தான் இருக்கிறது. எனவே நாம் சுக்கிரனையும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது செவ்வாயையும் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இந்த துலாம், கும்பம், மிதுனம் என்ற 3ம் சூல ராசிகளாகும். இப்பொழுது நமக்கு இவருடைய மகளுக்காக ரிஷப தசை என்பது இங்கு பொருந்தி வருகிறதா என்று பார்க்கும் பொழுது ரிஷப தசை பொருந்தி வரவில்லை. முதல் விதியின்படி இந்த சூல ராசிகளில் இல்லை என்பதாக முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அதனை அடுத்து இவருடைய மகளை குறிக்கின்ற 5ஆம் பாவ ஆருடம் எங்கிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அது மகர ராசியில் இருக்கிறது. எனவே ஆருட ராசி என்பது இறப்பை தரும் என்ற வகையில் மகர புக்தி என்பது வந்திருக்கிறது. எனவே புக்தி என்பது இந்த A5 என்பதை வைத்து பொருந்தி போகிறது என்பதாக முடிவு செய்யலாம். எனவே கூடுதலாக இந்த ரிஷபம் என்பது இந்த மகரத்தை பார்க்கிறது. எனவே ரிஷபம் ஸ்திர ராசி, அது மகரத்தை பார்க்கும், சரராசியை பார்க்கும் என்ற வகையில் இந்த 2ஆம் விதியே இந்த ரிஷப தசை என்பது மரணத்தை கொண்டு வந்து தந்திருக்கிறது என்று அந்த 2ஆம் விதி, அதாவது ஆருட லக்னத்தை பார்க்கின்ற ராசிகள் என்ற விதத்தில் இந்த மகர ராசியை பார்க்கின்ற ரிஷப புக்தி என்ற வகையில் நாம்
இதை முடிவு செய்யலாம். கூடுதலாக அந்த ரிஷபத்தின் அதிபதியான சுக்கிரனுக்கு இந்த ருத்ர யோகமும் இருப்பதும் சுக்கிரன் தொடர்புடைய தசைகள் இவருக்கு பிரச்சனையை உருவாக்கும் என்பதையும் நாம் உணர்ந்து இது விதமாக இந்த இரண்டாம் விதி என்பது இவருடைய மனைவியின் ஜாதகத்தில் இவருடைய ஜாதகத்தில் மகளிற்காக பொருந்தி வருகிறது என்பதாக நாம் முடிவு செய்ய முடிகிறது. அடுத்து நாம் வர்ணத திசைக்கு இதே போன்ற விதிகள் பயன்படுகிறதா என்பதை தேடுவோம். அடுத்து இந்த ஜாதகருக்கு வர்ணத தசை என்பது பொருந்தி வருகிறதா இல்லையா என்பதை பார்ப்போம். முதலில் இவருக்கு வர்ணத தசையை அமைக்கும் பொழுது லக்னம் மற்றும் ஹோர லக்னத்தில் எது வலிமையானது என்று பார்க்க வேண்டும். முதலில் லக்னம் மற்றும் ஹோர லக்னம் இரண்டிலும் கிரகங்கள் இல்லை, எனவே முதல் விதி என்பது பயன்படாது. அடுத்து நாம் சுபர்களான புதன் மற்றும் குரு அல்லது ராசி அதிபதி பார்க்கிறதா என்று தேட வேண்டும். முதலில் புதன் மற்றும் குரு இரண்டும் சரராசியில் இருக்கிறது. அது இந்த உபயம் மற்றும் இன்னொரு சரராசியை பார்க்க முடியாது, எனவே சுபர்கள் பார்வை இல்லை. லக்னத்திற்கு குருவின் பார்வையும் இல்லை, எனவே ராசி அதிபதி பார்க்கவில்லை. ஆனால் மகரத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறது. ஏனெனில் சனி என்பது சரராசியில் இருப்பதால் அது சரராசியை பார்க்கும். எனவே ராசி அதிபதி பார்ப்பதால் மகரம் லக்னத்தை விட வலிமையானது என்று முடிவு செய்து நாம் ஹோர லக்னத்திலிருந்து தசையை துவங்க வேண்டும். அதே போல அந்த ஹோர லக்னம் இரட்டைப்படை ராசி என்பதால் இந்த தசை கடிகார எதிர்ச்சுற்றில் நகரும். எனவே மகரம், தனுசு, விருச்சிகம் என்ற வரிசையில் இந்த தசையை நாம் அமைக்க வேண்டும். அதே போல கன்னி மற்றும் மீன ராசிகளுக்கான கணிதத்தை பார்க்கும் பொழுது அது 0 என்பதாக வருகிறது. எனவே 0 என்று வருவதால் அது இரட்டைப்படை ராசியாக இருந்தாலும் நாம் அங்கு மேஷம், மீனம் என்று எழுதாமல் மேஷம் என்று எழுத வேண்டும். இதையும் நீங்கள் கணிதம் செய்யும் பொழுது சற்று கவனித்து பார்த்து கொள்ளுங்கள். ஆர்வம் இருப்பவர்கள் இந்த வர்ணத தசையை கணக்கிட்டு சரியாக இருக்கிறதா அல்லது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா என்பதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்து நாம் இவருடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் இந்த பராசரர் சொன்ன விதியுடன் பொருந்துகிறதா இல்லையா என்பதை தேடுவோம். முதலில் இந்த ஜாதகர் இருந்தது மீன ராசியில், மீன தசையில் கடக புக்தியில் இவருடைய இறப்பு நடந்திருக்கிறது. எனவே நாம் முதலில் வர்ணத லக்னம் அதன் திரிகோண ராசிகள் என்று பார்க்கும் பொழுது கன்னி, மகரம் மற்றும் ரிஷபம் என்ற ராசிகள் வருகின்றன. இதில் ரிஷபத்தில் சனி இருக்கிறது, அதே போல செவ்வாயின் ராசி பார்வை இருக்கிறது, கிரக பார்வையும் இருக்கிறது. எனவே ரிஷபம் என்பது பாவர் தன்மை நிறைந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். அதே போல நாம் மகரத்திற்கு பார்க்கும் பொழுது ராகுவின் ராசி பார்வை இருக்கிறது, செவ்வாயின் கிரக பார்வையும் இருக்கிறது என்பதாகவும் நாம் பார்க்க முடியும். லக்னத்திற்கு மட்டுமே பெரிய பாவத்துவம் இல்லை, ஆனாலும் லக்னம் இருப்பதும் எந்த கிரகமும் பார்க்கவில்லை, ஆனால் பாவகர்த்தரி அமைப்பில் ராகு மற்றும் செவ்வாய்க்கு இடையே லக்னமும் இருக்கிறது. எனவே 3 திரிகோணங்களும் பாவர் தன்மை நிறைந்திருக்கிறது என்று பார்க்கலாம். இவருடைய இறப்பு நடந்தது என்பது மீன தசையில் கடக புக்தி என்பதாக வந்திருக்கிறது. எனவே இந்த முதல் விதி என்பது பொருந்தவில்லை. எனவே இந்த திரிகோண ராசிகளில் அவருடைய இறப்பு என்பது நிகழவில்லை. அடுத்ததாக பராசரர் சொல்வது என்னவென்றால் வர்ணத திசைக்கு சூல ராசிகளிலும் இறப்பு என்பது இருக்கலாம் என்பதாக சொல்லியிருந்தார். சூல ராசிகள் என்பதை பார்க்கும் பொழுது நாம் ஏற்கனவே சந்திரன் இவருக்கு ருத்ரா என்று சொல்லி துலாம், கும்பம், மிதுனம் இந்த 3ம் சூல ராசிகள் என்று சொல்லியிருந்தோம். எனவே அந்த சூல ராசிகளிலும் இவருடைய இறப்பு என்பது நிகழவில்லை. அடுத்து ஆருட லக்னம் அதை பார்க்கின்ற ராசிகள் என்று பார்க்கும் பொழுது ஆருட லக்னம் இருப்பது கும்பத்தில். எனவே இந்த மீனம் என்பது கும்பத்தை பார்க்கவில்லை. அதே போல ஆருட லக்னத்தின் 3ஆம் ராசி என்பது மேஷமாகும். அதை பார்க்கின்ற ராசிகள் என்னும் பொழுதும் ஸ்திர ராசிகளே வரும். எனவே இந்த விதிகள் இவருடைய இறப்பை விளக்கவில்லை என்பதாகவே நாம் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இதனை அடுத்து இவருடைய மகளின் மனைவியின் இறப்பை சென்று பார்ப்போம். இவருடைய மனைவியின்
இறப்பு மேஷ ராசியில் சிம்ம புக்தியில் நடந்திருக்கிறது. மேஷம் என்பது கடிகார சுற்றில் செல்லும் தசை என்பதை புக்தி கணக்கிடும் பொழுது கடிகார சுற்றில் பார்க்க வேண்டும். எனவே இவருடைய மனைவிக்கான சூல அமைப்பு, அதாவது இந்த திரிகோண அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது வர்ணத லக்னத்திற்கு 7ஆம் ராசி அதன் திரிகோணங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார். எனவே இப்பொழுது இந்த வர்ணத லக்னத்திற்கு 7ஆம் ராசி அதன் திரிகோணம் என்னும் பொழுது கடகத்திற்கு பாவர்கள் தொடர்பு என்பது சனி பார்க்கிறது, அதே போல கேதுவும் பார்க்கிறது. விருச்சிகத்திற்கு என்று நாம் தேடும் பொழுது விருச்சிகத்திற்கு பெரிய பாவர் தொடர்பு இல்லை, ஆனால் சனியின் 7ஆம் கிரக பார்வை இருக்கிறது என்பதாக பொருள் கொள்ள முடியும். இவருடைய மனைவியின் இறப்பு என்பது மேஷ தசையில் நடந்திருப்பதால் இந்த இந்த திரிகோண ராசிகள் பயன்படவில்லை, இந்த விதி பயன்படவில்லை என்பதாக முடிவு செய்யலாம். அதே போல அவருடைய மனைவியின் திரிசூல ராசிகளும் துலாம், கும்பம், மிதுனம் என்பதாகவே இருக்கிறது. அந்த திரிசூல ராசிகளும் பயன்படவில்லை. அதனை அடுத்து மனைவியின் ஆரூட லக்னம் எங்கிருக்கிறது A7 என்று பார்க்கும் பொழுது ஆரூட லக்னம் இருப்பது இவருடைய ஆரூடம் இருப்பது போலவே கும்பத்தில் இருக்கிறது. எனவே மேஷம் என்பது கும்பத்தை பார்க்கிறது. எனவே ஆரூட லக்னத்தை பார்க்கின்ற ராசி என்ற விதத்தில் அந்த 3ஆம் விதி ஆரூட லக்னம் பற்றிய விதி பயன்பட்டுள்ளது. அதே போல அந்த ஆரூட லக்னத்திற்கு 3ஆம் ராசி என்னும் பொழுதும் கும்பத்திற்கு 3ஆம் ராசியாக மேஷமே வரும். எனவே ஆரூட லக்னத்தை பார்க்கின்ற ராசி, அதே போல ஆரூட லக்னத்தின் 3ஆம் ராசி என்ற விதத்தில் இந்த 3 மற்றும் 4ஆம் விதிகள் இவருடைய மனைவியின் இறப்பை விளக்க பயன்படுகின்றன என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக இவருடைய மகளின் இறப்பு எப்பொழுது நடந்தது என்று தேடும் பொழுது மேஷ திசையில் கன்னி புக்தியில் இவருடைய மனைவியின் இறப்பு நடந்திருக்கிறது. எனவே மகளிருக்கான திரிகோணங்கள் எது என்று பார்க்கும் பொழுது இவருடைய வர்ணத லக்னத்தின் 5ஆம் பாவம் என்பது மகரமாகும். எனவே மகரத்தின் திரிகோணங்களான ரிஷபம் மற்றும் கன்னி என்பது இவருடைய மகளை குறிக்கின்ற திரிகோணங்களாக வரும். இந்த ராசிகளின் பாவர்கள் தொடர்பு என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். எனவே மேஷம் என்பது இந்த 3 ராசிகளில் ஒன்றாக இல்லை. அடுத்து நாம் இந்த திரிகோண சூல ராசிகள் என்று பார்க்கும் பொழுதும் இந்த சூல ராசிகளில் மேஷம் இல்லை. எனவே 2வது விதியும் பயன்படவில்லை. அடுத்து மகளிருக்கான ஆரூட லக்னம் எங்கிருக்கிறது, A5 எங்கிருக்கிறது என்று தேடும் பொழுது A5 இருப்பது மகரத்தில் இருக்கிறது. எனவே அந்த மகர ராசியோ அதை பார்க்கின்ற ராசிகள் என்ற விதத்தில் மேஷம் என்பது இந்த மகர ராசியை பார்க்கவில்லை. எனவே ஆரூட லக்னமும் பயன்படவில்லை. அதே போல அந்த ஆரூட லக்னத்தின் 3ஆம் ராசி எனும் பொழுது உபய ராசிகள் தான், அதாவது மீனம் மற்றும் அதை பார்க்கின்ற ராசிகள் என்னும் பொழுது உபய ராசிகள் வரும். எனவே அந்த உபய ராசியில் இவருடைய மகளின் மரணம் என்பது இல்லை. எனவே இந்த பராசரர் ஜெய்மினி மகரிஷிகள் சொன்ன விளக்கம் என்பது இந்த 4 விதிகளில் இவருடைய மகளின் இறப்பை நாம் விளக்க முடியாது என்பதாக. அடுத்ததாக இந்த ஜாதகர் தற்கொலை செய்து கொண்டு இருந்திருக்கிறார். இவர் பிறந்தது நவம்பர் 29, 1997 ஈரோடு மாவட்டத்தில் அதிகாலை 3 மணி அளவில் பிறந்த ஜாதகர் இவர். இவருக்கு நாம் இப்பொழுது ஆயுள் எப்படி கணக்கிட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இவருடைய லக்னாதிபதி என்பது புதன் இருப்பது உபயத்தில். அதே போல 8ஆம் அதிபதி என்பது சனி அல்லது ராகு என்பதாக வரும். எனவே இதில் சனி என்பது வலிமையாக இருக்கிறது. எனவே ராகுவை விட சனியின் வலு கூடுதலாக இருக்கிறது ஷட்பலம் போன்றவற்றை பார்க்கும் பொழுது. மேலும் சனி மற்றும் குரு பரிவர்த்தனையிலும் இருக்கிறது என்பதால் சனியின் பலம் கூடுதலாக இருக்கிறது என்பதாக நாம் முடிவு செய்து சனி என்பது இந்த 8ஆம் அதிபதி என்பதாக கருதி இரண்டுமே உபயத்தில் இருக்கிறது என்பதால் மத்தியமமான ஆயுள் என்பதாக நாம் முடிவு செய்யலாம்.
அடுத்து சந்திரன் மற்றும் சனி என்று பார்க்கும் பொழுது சந்திரன் இருப்பது சரத்தில், சனி இருப்பது உபயத்தில். எனவே ஸ்திரம் என்பது விடுபட்டுள்ளது என்பதால் அது குறைவான ஆயுள் என்பதாகவும் சொல்லலாம். எனவே அடுத்து லக்னம் மற்றும் ஹோர லக்னம். லக்னம் இருப்பது உபயத்தில், ஹோர லக்னம் இருப்பது ஸ்திரத்தில். எனவே சரம் விடுபட்டுள்ளது. எனவே லக்னம் ஹோர லக்னம் தருவது முழுமையான ஆயுள் என்பதாக நாம் இந்த 3 காரணிகளை வைத்து கணக்கிட முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 3 விதமான ஆயுளை தருவதால் நாம் லக்னம் மற்றும் ஹோர லக்னம் தருகின்ற மதிப்பையே தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கிறது. எனவே அது முழுமையான ஆயுள் என்பதாக காட்டுகிறது. ஆனால் இந்த ஜாதகர் 26 வயதிலேயே இருந்திருக்கிறார். எனவே இதுவும் இந்த 3 காரணிகள் முறை என்பது அனைவருக்கும் பொருந்துவதில்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறது. எப்பொழுது நாம் இவருக்கு சூலதசையை அமைக்க வேண்டும். இப்படி சூலதசையை அமைக்கும் பொழுது லக்னம் வலுவாக இருக்கிறதா அல்லது 7ஆம் ராசி வலுவாக இருக்கிறதா என்று பார்த்து அதிலிருந்து சூலதசை துவங்கும். இங்கு விதி 1 படி லக்னத்தில் கிரகம் இல்லை, 7ஆம் இடத்தில் கிரகம் இருக்கிறது என்பதால் விதி 1 படி 7ஆம் ராசி பலமானது. எனவே மீன ராசியிலிருந்து இவருடைய சூலதசை என்பது இயங்கும். எனவே மீனத்தில் இருந்து இவருக்கு மீனம், மேஷம், ரிஷபம் சூலதசை எப்பொழுதும் கடிகார சுற்றில் தான் இருக்கும். எனவே மீனத்திலிருந்து இந்த 9 ஆண்டுகளாக கூட்டி சென்று நாம் இவருக்கு சூலதசையை அமைக்க முடியும். இப்பொழுது இவர் இறந்த டிசம்பர் 23 நேரத்தில் எந்த தசை புக்தி நடந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ரிஷப தசையில் மீன புக்தி, அதாவது இவருடைய ரிஷப தசை முடிகின்ற நேரத்தில் இவருடைய இறப்பு என்பது நடந்திருக்கிறது என்பதாக நாம் கணக்கிட முடியும். இப்பொழுது இவருடைய ருத்ரா யார் என்று பார்க்க வேண்டும். இவருடைய ருத்ரா என்று பார்க்கும் பொழுது லக்னம் மற்றும் 7ஆம் இடம் இரண்டிற்குமான 8ஆம் அதிபதிகள். அந்த 8ஆம் அதிபதிகளில் யார் பலம் வாய்ந்தவர் என்று பார்க்கும் பொழுது இவருக்கு லக்னத்திலிருந்து 8ஆம் அதிபதி என்று பார்க்கும் பொழுது ராகு மற்றும் சனி. இதில் நாம் சனி பலம் வாய்ந்தவர் என்று ஏற்கனவே முடிவு செய்திருந்தோம். அதே போல இப்பொழுது நாம் இந்த 7ஆம் ராசிக்கு 8ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது அது சூரியன் என்பதாக வருகிறது. அதாவது மேஷம். எனவே சூரியன் 8ஆம் அதிபதியாக வரும். மன்னிக்கவும், மீனத்தின் 8ஆம் இடம் என்பது சிம்மமாகும். எனவே சூரியன் 8ஆம் அதிபதியாக வரும். எனவே இப்பொழுது சூரியனை நாம் 8ஆம் அதிபதியாக கொள்வதா அல்லது சனியை 8ஆம் அதிபதியாக கொள்வதா என்று பார்க்கும் பொழுது சனியே சூரியனை விட வலு கூடுதலாக இருக்கிறது என்று முடிவு செய்ய வேண்டும். ஏனெனில் சனி என்பது பரிவர்த்தனை மூலம் பலம் கூடி இருக்கிறது என்பதால் நாம் சனியை 8ஆம் அதிபதியாக முடிவு செய்யலாம். எனவே அப்படி சனியை 8ஆம் அதிபதியாக நாம் முடிவு செய்யும் பொழுது அதன் திரிசூல ராசிகள் என்று சொல்லும் பொழுது சனி இருக்கின்ற மீன ராசி, அதே போன்று அதன் திரிகோண ராசிகள் கடகம் மற்றும் விருச்சிகம் என்பது இந்த திரிகோண ராசிகளாக அல்லது திரிசூல ராசிகளாக அமைகிறது. ஆனால் இவருடைய ரிஷபம் என்ற ராசி இந்த திரிசூல ராசிகளில் அமையவில்லை. அடுத்ததாக நாம் அடுத்து சென்று பார்க்க வேண்டியது இவருடைய ஆரூட லக்னம் இங்கே இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஆரூட லக்னம் இருப்பது தனுசில். எனவே தனுசில் இருக்கின்ற இந்த ஆரூட லக்னத்தை இந்த ரிஷபம் என்ற ராசி பார்க்கிறதா என்று பார்க்கும் பொழுது அதுவும் பார்க்கவில்லை என்ற முடிவிற்கே வர வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக நாம் இந்த ஆரூட லக்னத்தின் 3ஆம் ராசி என்று பார்க்கும் பொழுது அது கும்பமாக வரும். எனவே கும்பம் என்பது ஸ்திர ராசி என்பதால் சரராசிகள் பார்க்கும். அதுவும் ரிஷபம் என்பதில் பொருந்தவில்லை. எனவே இந்த 3 விதிகளும் இந்த ஜாதகரின் இறப்பை சுட்டிக்காட்டவில்லை என்று நாம் இந்த சூலதசையை வைத்து முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது. வாருங்கள் அடுத்து வர்ணத திசை பயன்படுகிறதா இல்லையா என்பதையும் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த ஜாதகருக்கு நாம் இப்பொழுது வர்ணத திசையை அமைத்து பார்ப்போம்.
இவருக்கு லக்னம் மற்றும் ஹோர லக்னம் இரண்டில் எது வலிமை என்று பார்க்கும் பொழுது ஹோர லக்னம் தான் வலிமையாக இருக்கிறது விதி ஒன்றின்படி. ஏனெனில் லக்னத்தில் கிரகம் இல்லை, ஹோர லக்னத்தில் கிரகம் இருக்கிறது, ராகு இருக்கிறது. எனவே ஹோர லக்னமே வலிமையானது. ஹோர லக்னம் ஒற்றைப்படை என்பதால் சிம்மத்திலிருந்து திசை துவங்கி கடிகார சுற்றில் சிம்மம், கன்னி, துலாம் என்ற வரிசையில் கடிகார சுற்றில் இந்த திசை என்பது இருக்கும். எனவே நாம் அந்த வரிசையில் இந்த திசைகளை அமைத்து நீங்கள் இந்த கணிதம் சரியாக இருக்கிறதா, உங்களுக்கு புரிகிறதா என்பதை நீங்கள் ஒரு முறை செய்து பார்த்து கொள்ளலாம். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டியது துலாம் மற்றும் மேஷ ராசிகளின் வர்ணதாக்களை. துலாம் மற்றும் மேஷம் இந்த இரண்டிற்கும் 0 என்ற அந்த கணிதம் வருகிறது. இப்பொழுது 0 என்று வருவதால் நாம் துலாம் ஒற்றைப்படை, அங்கு மேஷம் இருப்பதால் மேஷம் இருக்க வேண்டும் என்றால் 1 என்று இருக்க வேண்டும். 0 என்று இருப்பதால் நாம் மேஷத்துக்கு பதிலாக மீனம் என்பதாக எழுதுகிறோம். எனவேதான் துலாம் மற்றும் மேஷத்திற்கு வர்ணதா என்பது மீனத்தில் இருக்கிறது. எனவே இதையும் நீங்கள் கவனித்து இந்த வர்ணதாவை அமைத்து தசையாண்டுகளை கணக்கிட்டு ஜாதகர் பிறந்த நாட்களிலிருந்து கூட்டி எத்தனை ஆண்டுகள் எந்த ஆண்டில் பிறந்த நாள் என்று தசை முடியும் என்பதாக தோராயமான கணக்கை நான் இங்கு காட்டியிருக்கிறேன். எனவே இந்த ஆண்டு என்பதை நீங்கள் நவம்பர் 29, 2008, நவம்பர் 29, 2015 என்பதாக நீங்கள் மனதில் கொள்ளவும். ஆனால் இது தோராயமான கணக்கு என்பதை நான் ஏற்கனவே பலமுறை விளக்கி இருக்கிறேன். துல்லியமாக கணக்கிட விரும்புபவர்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த ஜாதகர் இருந்த டிசம்பர் 2023 அந்த நேரத்தில் எந்த தசை நடந்தது என்று பார்க்கும் பொழுது இவருக்கு விருச்சிக தசையில் கடக புக்தி என்பது நடந்திருக்கிறது அந்த நேரத்தில். எனவே இந்த நீர் ராசிகளின் புக்தி தசை என்பது நடந்திருக்கிறது. இப்பொழுது இவருக்கு வர்ணத லக்னத்தின் திரிகோணங்கள் எது என்று பார்க்கும் பொழுது இவருடைய வர்ணத லக்னம் இருப்பது கும்பராசியில், அதன் திரிகோணங்கள் என்பது மிதுனம் மற்றும் துலாமாகும். எனவே இந்த வர்ணத லக்னத்தின் திரிகோணங்களில் முதலில் பாவர்கள் தொடர்பு இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது லக்னத்தில் கேது இருக்கிறது. அதே போல துலாத்திற்கு ராகுவின் பார்வை இருக்கிறது. அதே போல நாம் மிதுனத்திற்கு பார்க்கும் பொழுது சனி செவ்வாயின் பார்வை, ராசி பார்வை இருக்கிறது, செவ்வாயின் கிரக பார்வை இருக்கிறது. எனவே திரிகோணங்கள் பாவர்களின் தொடர்பில் இருக்கிறது, பாப சம்பந்தம் இருக்கிறது என்பதாக நாம் முடிவு செய்யலாம். ஆனால் அந்த திரிகோண திசைகளில் அவருடைய இறப்பு என்பது நடக்கவில்லை. அடுத்து நாம் இரண்டாவது விதி பராசரர் என்ன சொல்கிறார் என்றால், சூல தசைகளிலும் வர்ணத தசையில், அதாவது சூல ராசிகளிலும் வர்ணத தசையில் அவருடைய இறப்பு இருக்கலாம் என்று சொல்லியிருப்பதால் இவருடைய சூல ராசிகள் என்ன என்று பார்க்கும் பொழுது மீனம், கடகம், விருச்சிகம் என்பது சூல ராசியாக வந்தது. சென்ற பக்கத்தில் நாம் கணக்கிட்டிருந்தோம். எனவே அந்த சூல ராசிகள் இறப்பை கொண்டு வந்து தந்திருக்கிறது வர்ணத தசையில் என்பதாக நாம் முடிவு செய்ய முடிகிறது. ஏனெனில் இவர் இறந்தது விருச்சிக தசை மற்றும் கடக புக்தியில். எனவே அந்த விருச்சிக தசை கடக புக்தி என்பது வர்ணத தசையில் சூல ராசிகளின் தசையில் இவர் இறந்திருக்கிறார் என்ற அந்த இரண்டாவது விதி பொருந்துகிறது. மூன்றாவது விதியையும் நாம் பொருத்தி பார்ப்போம். ஆருட லக்னம் இருப்பது தனுசில். எனவே ஆருட லக்னத்தை ஒன்லி உபய ராசிகள் மட்டுமே பார்க்க முடியும். அடுத்து ஆருட லக்னத்தின் 3ஆம் ராசி எனும் பொழுது கும்பமாக வருகிறது. அந்த கும்பத்தை சரராசிகள் மட்டுமே பார்க்கும். எனவே விருச்சிகம் என்பது சரராசியும் இல்லை. எனவே இந்த சூல ராசிகள் வர்ணத தசையில் இறப்பை தரும் என்ற அந்த இரண்டாவது விதி இவருடைய ஜாதகத்தில் பொருந்தி இருக்கிறது என்று நாம் இங்கு முடிவு செய்யலாம். அடுத்ததாக விபத்தில் சிக்கி கோமாவில் உயிரிழந்த ஒரு பெண்ணின் ஜாதகத்தை பார்ப்போம். இவர் 1976ஆம் ஆண்டு பிறந்து டிசம்பர் 2021ஆம் ஆண்டு இறந்திருக்கிறார். கோவை மாவட்டத்தில் பிறந்த இந்த ஜாதகர் இரவு 11:30 மணி அளவில் பிறந்திருக்கிறார். முதலில் இவருக்கு தோராயமான ஆயுள் கணிதம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். முதலில் லக்னாதிபதி புதன் இருப்பது உபயத்தில்.
8ஆம் அதிபதி என்று பார்க்கும் பொழுது மிதுன லக்னத்திற்கு 8ஆம் இடம் மகரமாகும். எனவே மகரத்தின் அதிபதி சனி இருப்பது சரம். உபயம் மற்றும் சரம் என்று இருப்பதால் இது குறைவு, அதாவது ஸ்திரம் விடுபட்டுள்ளது, எனவே குறைவு என்பதாக முடிவு செய்யலாம். அதே போல சந்திரன் மற்றும் சனி இருப்பதை பார்க்கும் பொழுது சரம் மற்றும் உபயம் மற்றும் சரம் என்பதாக வருகிறது. எனவே இதுவும் ஸ்திரம் விடுபட்டுள்ளது, எனவே இதுவும் குறைவு என்பதாக நாம் முடிவு செய்யலாம். அடுத்ததாக லக்னம் மற்றும் ஹோர லக்னம் இரண்டுமே இருப்பது உபயத்தில், எனவே மத்தியமம் என்பதாக முடிவு வரும். எனவே 2 காரணிகள் ஒரு தன்மையையும் 3வது காரணி வேறு விதமான தன்மையையும் காட்டியிருப்பதால் நாம் மீண்டும் அடுத்த அட்டவணைக்கு சென்று அங்கு என்ன ஆயுள் வருகிறது என்று பார்க்க வேண்டும். 2 குறைவு 1 மத்தியமம் என்பது கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் என்பதான ஆண்டை காட்டுகிறது. எனவே இது குறைந்த வயது மட்டுமே இருக்கக்கூடிய ஜாதகம் என்பதாக நாம் இதை முடிவு செய்யலாம். ஆனாலும் இவருடைய வாழ்க்கை இருந்த காலம் என்று பார்க்கும் பொழுது அது இவர் 47 ஆண்டுகள் வரை இருந்திருக்கிறார். எனவே இது 36 என்பதை விட கூடுதலாகவே இவருடைய ஆயுள் இருந்திருக்கிறது என்றும் நாம் இந்த இடத்தில் கணக்கிடலாம். அடுத்து நாம் செய்ய வேண்டியது இவருக்கு சூலதசை அமைப்பது. சூலதசை என்பதை அமைக்கும் பொழுது இவருக்கு லக்னம் பலமாக இருக்கிறதா அல்லது 7ஆம் ராசி பலமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இவருக்கு லக்னம் பலமாக இருக்கிறது விதி 1 ஏனெனில் லக்னத்தில் கிரகம் இருக்கிறது, 7இல் கிரகம் இல்லை. எனவே லக்னத்திலிருந்து துவங்கி மிதுனம், கடகம், சிம்மம் என்ற வரிசையில் இவருக்கு சூலதசை என்பது அமையும். 9 ஆண்டுகளாக கூட்டி சென்று பார்க்க முடியும். இப்பொழுது இவருக்கு ருத்ரா யார் என்று பார்க்க வேண்டும். லக்னத்திலிருந்து 8ஆம் அதிபதி, 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் அதிபதி, இவர்களில் யார் வலிமையானவர் என்று பார்க்க வேண்டும், அல்லது யாருக்கு கூடுதல் பாவத்தன்மை இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். லக்னத்திற்கு 8ஆம் இடமாக மகரம் வருவதால் சனி 8ஆம் அதிபதியாகும். 7ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் என்பது கடகமாகும். எனவே கடகத்தின் அதிபதி சந்திரன். எனவே சந்திரன் அல்லது சனி இந்த இரண்டில் யார் வலிமையானவர் என்று பார்க்கும் பொழுது முதலில் சந்திரன் சனி இரண்டும் தனியாக இருக்கிறது. அதே போல இரண்டும் ஆட்சி உச்சம் போன்ற நிலையிலும் இல்லை. நான் இந்த இடத்தில் சனியை 8ஆம் அதிபதியாக, அதாவது ருத்ராவாக எடுத்திருக்கிறேன். காரணம் என்னவெனில் சனி இவருடைய நவாம்சத்தில் செவ்வாய் மற்றும் ராகுவுடன் இணைந்து மகரத்தில் இருக்கிறது. எனவே மகரத்தில் மிகுந்த பாவர்கள் 3 பேர் சேர்ந்து செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி மற்றும் அங்கு ராகுவும் சேர்ந்து மகரத்தில் இருப்பதால் செவ்வாய்க்கு கூடுதல் பாவத்துவம் இருக்கிறது என்று கருதி நான் இங்கு ருத்ராவாக சனியை எடுத்திருக்கிறேன். எனவே அந்த சூல ராசிகள் என்பது சனி இருக்கின்ற திரிகோண ராசிகள். சனி இருக்கின்ற கடகம், விருச்சிகம் மற்றும் மீனம் என்பது திரிகோண ராசிகளாக அமையும். எனவே இப்படி அது திரிகோண ராசிகளாக இருப்பதால் அந்த விருச்சிக தசையில் விருச்சிக புக்தி என்பது அந்த சூல தசையின் திரிகோண ராசிகள் என்ற வகையில் நாம் இதை நேரடியாக இந்த முதல் விதி பொருந்தி வருகிறது. அடுத்து இந்த ஆருட லக்னம் எங்கிருக்கிறது என்று தேடும் பொழுது ஆருட லக்னம் இருப்பதும் உபயராசியான கன்னியில். ஆனால் ஆருட லக்னத்திற்கு 3ஆம் ராசி இறப்பை தரும் என்ற விதத்தில் பார்க்கும் பொழுது அதுவும் விருச்சிகம் என்பதாக வருகிறது. எனவே விருச்சிகத்திற்கு கூடுதல் மாரகத்தன்மை இருப்பது இந்த 2 விதிகளால் நாம் இங்கு புரிந்து கொள்ள முடியும். வாருங்கள் அடுத்து தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததாக நாம் இவருடைய வர்ணத திசையையும் அமைப்போம். லக்னம் வலிமையானதா, ஹோர லக்னம் வலிமையானதா என்று பார்க்கும் பொழுது லக்னமே வலிமையானது விதி 1 ஏனெனில் லக்னத்தில் கிரகம் இருக்கிறது, ஹோர லக்னத்தில் இல்லை. எனவே லக்னத்தில் இருந்து தசை துவங்கும். லக்னம் ஒற்றைப்படை என்பதால் கடிகார சுற்றில் இந்த தசை என்பது இயங்கும். எனவே மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி என்ற வரிசையில் நாம் வரிசையாக இந்த வர்ணத திசையை கணக்கிட முடியும். நீங்கள் கவனிக்க வேண்டியது விருச்சிகம் மற்றும் ரிஷபம் என்ற ராசிகளின் வர்ணதாக்களை. அங்கு கணிதம் 0 என்று வருவது. எனவே இந்த ராசிகள் இரட்டைப்படை ராசிகள் என்பதால் மீனம் என்பதற்கு பதிலாக மேஷம் என்பதாக எழுதியிருக்கிறேன். இதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதே போல தசை ஆண்டுகள் போன்றவற்றை நீங்கள் கணக்கிட்டு இந்த கணிதம் சரியாக இருக்கிறதா என்பதையும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது என்னவெனில்
இந்த ஜாதகிக்கு எந்த தசை புக்தியில் மரணம் என்பது நடந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மீண்டும் விருச்சிக தசையை வருவதை நீங்கள் பார்க்கலாம். விருச்சிக தசையில் மகர புக்தியில் இவருடைய இறப்பு நடந்திருக்கிறது என்று தெரிகிறது. இப்பொழுது நாம் வர்ணத லக்னத்திலிருந்து திரிகோணங்கள் எங்கு அமைந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது வர்ணத லக்னத்திற்கு திரிகோணங்கள் மகரம் மற்றும் கன்னி என்ற ராசிகளில் இருக்கிறது. இதில் பாவர்கள் தொடர்பு இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது மகரத்திற்கு செவ்வாயின் ராசி பார்வை இருக்கிறது. அந்த செவ்வாய் ராகுவுடன் இணைந்திருக்கிறது. அதே போல சனியின் செவ்வாயின் கிரக பார்வை இருக்கிறது. அதே போல சனியின் கிரக பார்வையும் இருக்கிறது. ராசி பார்வைகள் இல்லை. அதே போல கன்னிக்கு பார்க்கும் பொழுது சனியின் ராசி கிரக பார்வை இருக்கிறது. மற்ற பாவர்கள் தொடர்பு இல்லை. அதே போல லக்னத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறது. செவ்வாய் ராகுவின் பார்வையும் இருக்கிறது. எனவே இந்த சனி செவ்வாய் ராகுவின் தொடர்பு வர்ணத லக்னத்திற்கு இருப்பது மிகவும் தெளிவாக இருக்கிறது. ஆனாலும் இந்த வர்ணத லக்னத்தின் திரிகோணங்களில் இவருடைய இறப்பு என்பது நடக்கவில்லை. அடுத்து பராசரர் என்ன சொல்கிறார் என்றால் சூல தசைகளில் இறப்பு நடக்கும் என்பதாக சொல்லியிருக்கிறார். சூல தசையில் இறப்பு நடந்திருக்கிறது. எனவே விருச்சிகம் என்பது சூல தசையாக வந்தது. எனவே அந்த சூல தசையில் இறப்பு என்பது இவருக்கு நடந்திருக்கிறது. அதுவும் மகர புக்தி என்பது இந்த வர்ணத லக்னத்தின் திரிகோணங்களில் இருக்கிறது. எனவே இந்த மகர ராசி என்பது நீங்கள் நவாம்சத்தை சென்று இந்த ஜாதகத்திற்கு இந்த நேரத்தில் நீங்கள் கணக்கிட்டு நவாம்சத்தை சென்று பாருங்கள். மகரத்தில் நீங்கள் 3 பாவர்கள் மிகவும் வலிமையாக இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எனவே அந்த மகரம் விருச்சிகத்தையும் பார்க்கும். எனவே மகரம் சரராசி, அது விருச்சிகத்தையும் பார்க்கும். எனவே இந்த விருச்சிக தசை என்பது இறப்பை இந்த ஜாதகத்திற்கு கொண்டு வந்து தந்தது என்பதில் ஆச்சரியமில்லை. இதை வேறு விதமாகவும் நாம் ஆராயலாம். அதை இப்பொழுது நாம் செய்ய வேண்டாம். இந்த விதிகள் பொருந்துகிறதா என்பதை பார்க்கும் பொழுது சரியாக பொருந்துகிறது என்பதாகவே நாம் முடிவு செய்யலாம். ஆர்வம் இருப்பவர்கள் இந்த ஜாதகத்தை வேறு விதமாகவும் ஆராய்ந்து பார்க்கலாம். அடுத்ததாக சமீபத்தில் இருந்த இன்னொரு ஜாதகத்தை ஆராய்வோம். இவர் மார்ச் மாதம் 20ஆம் நாள் 1984 அன்று தாராபுரத்தில் அதிகாலை 3:57 அல்லது 4 மணி அளவில் பிறந்திருக்கிறார். இவருடைய நேரத்தையும் சில நொடிகள் மாற்றி பிராணபத லக்னத்தை பயன்படுத்தி பிறந்த நேரத்தை சரி செய்திருக்கிறேன். இந்த ஜாதகத்திற்கு நாம் முதலில் ஆயுள் எத்தனை இருக்கிறது என்று பார்ப்போம். முதலாவதாக நாம் லக்னாதிபதி மற்றும் 8ஆம் பாவாதிபதி இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்ப்போம். லக்னாதிபதி சனி இருப்பது சரராசியில். அதே போல மகர லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி என்பது புதனாக வரும். மிதுன ராசி 8ஆம் ராசியாக வரும். எனவே புதன் இருப்பது உபயத்தில் என்பதால் லக்னாதிபதி மற்றும் 8ஆம் பாவாதிபதி சரம் மற்றும் உபயம் என்ற நிலையில் இருப்பதால் ஸ்திரம் என்பது விடுபட்டுள்ளது. எனவே அது குறைந்த ஆயுளை தருகிறது. அடுத்ததாக சந்திரன் மற்றும் சனி இரண்டுமே சரத்தில் இருக்கிறது. எனவே அது முழுமையான ஆயுளை தருகிறது. லக்னம் மற்றும் ஹோர லக்னம் இரண்டையும் ஒப்பிடும் பொழுது லக்னம் இருப்பது சரத்தில், ஹோர லக்னம் இருப்பது உபயத்தில். எனவே ஸ்திரம் என்பது விடுபட்டிருக்கிறது என்பதால் அதுவும் குறைவான ஆயுள் என்பதையே காட்டுகிறது. எனவே 2 குறைவு 1 முழுமை என்பதால் நாம் கீழே உள்ள இந்த அட்டவணையை சென்று பார்த்து 2 காரணிகள் குறைவு 1 காரணி முழுமை என்பதால் 40 ஆண்டு என்பதாக இவருடைய ஆயுள் வருகிறது. இந்த காரணிகளை வைத்து பார்க்கும் பொழுது அடுத்ததாக நாம் தேட வேண்டியது என்னவெனில் லக்னம் அந்த 2வது முறை என்று பார்க்கும் பொழுது லக்னம் வலிமையானதா 7ஆம் ராசி வலிமையானதா என்று பார்க்கும் பொழுது இரண்டுமே சடராசிகள். எனவே லக்னத்தில் அந்த 7ஆம் இடத்தில் கிரகங்கள் இல்லை. இப்பொழுது நாம் அடுத்து சுபர்கள் லக்னம் மற்றும் 7ஆம் இடத்தை பார்க்கிறார்களா என்று பார்க்கும் பொழுது புதன் மற்றும் குரு இரண்டுமே இருப்பது உபயராசியில். எனவே அது ஸ்திர ராசிகளை பார்க்க முடியாது. அடுத்ததாக சனி லக்னத்தை பார்க்கிறதா என்றால் இல்லை. சந்திரன் லக்னத்தை பார்க்கிறதா இல்லையா என்றாலும் இல்லை.
எனவே நாம் அடுத்து சென்று பார்க்க வேண்டியது ஏதேனும் ஆட்சி உச்சம் என்ற நிலையில் லக்னம் அல்லது 7ஆம் அதிபதிகள் இருக்கிறார்களா என்று பார்த்தால் லக்னாதிபதி உச்சம் என்ற நிலையில் இருக்கிறது. எனவே 3வது விதியின்படி லக்னம் 7ஆம் இடத்தை விட வலிமையானது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே லக்னத்திலிருந்து 8ஆம் அதிபதி யார் என்று பார்க்கும் பொழுது அது மிதுனம். புதன் என்பது 8ஆம் அதிபதி என்பதாக வருகிறது. எனவே புதன் அந்த புதனுடைய 8ஆம் வீட்டிலிருந்து எந்த இடத்தில் இருக்கிறது என்று தேடும் பொழுது புதன் மிதுன ராசியிலிருந்து கேந்திரத்தில் இருக்கிறது. எனவே இந்த 2வது முறையான 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலிருந்து எந்த இடத்தில் இருக்கிறது என்பதற்கு கேந்திரம் என்பது வருவதால் அது முழுமையான ஆயுள் என்பதாக சொல்லலாம். ஆனால் எனவே 2 விதமான முறைகள் பற்றி நாம் பேசியிருக்கிறோம். ஒன்று 8ஆம் அதிபதி, அந்த அட்டவணைப்படி நான் காட்டிய அட்டவணைப்படி வருகின்ற 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்திலிருந்து எந்த இடத்தில் இருக்கிறது. கேந்திரத்தில் இருந்தால் முழுமையான ஆயுள், பணபரத்தில் இருந்தால் மத்தியம ஆயுள், ஆபோலிக்மத்தில் இருந்தால் குறைவான ஆயுள் என்பது ஒரு முறை. 2வது முறை என்பது இந்த 3 காரணிகள் முறை. இவருக்கு இந்த 3 காரணிகள் முறை சரியான கணக்கை தந்திருக்கிறது என்பதாக நாம் முடிவு செய்ய முடிகிறது. எனவே இவருக்கு நாம் இப்பொழுது சூலதசையை அமைத்து பார்ப்போம். சூலதசைக்காக நாம் முதலில் செய்ய வேண்டியது லக்ன ராசி பலமானதா அல்லது 7ஆம் ராசி பலமானதா என்று தேட வேண்டும். நாம் ஏற்கனவே இந்த 2வது ஆயுள் கணித முறைக்காக லக்னமே பலமானது, 3ஆம் விதியின்படி லக்னம் பலமானது, ஏனெனில் சனி உச்சமாக இருக்கிறது, உச்ச வீட்டில் இருக்கிறது என்பதால் நாம் லக்னத்தை பலமாக கொண்டு லக்னத்திலிருந்து இந்த சூலதசையை துவங்க வேண்டும். எனவே லக்னத்திலிருந்து மகரம், கும்பம், மீனம் என்ற வரிசையில் 9 ஆண்டுகளாக நாம் சேர்த்து வரும் பொழுது ரிஷப ராசியில் விருச்சிக புத்தியில் இவருடைய இறப்பு என்பது நடந்திருக்கிறது என்பதாக நாம் காண முடிகிறது. எனவே இப்பொழுது இந்த ரிஷப ராசி ஏன் இவருக்கு இறப்பை கொண்டு வந்து தந்தது என்று பார்ப்பதற்காக நாம் அடுத்து சென்று தேட வேண்டியது ருத்ரா யார் என்ற கணக்கு. இப்பொழுது ருத்ரா யார் என்று பார்ப்பதற்கு லக்னம் மற்றும் 7ஆம் இடத்திற்கு இந்த 2 இடங்களின் 8ஆம் அதிபதிகளில் யார் வலிமையாக இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். எனவே லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி என்பது புதன் என்று நாம் பார்த்தோம். ஏனெனில் மகர லக்னத்திற்கு 8ஆம் வீடு என்பது மிதுனமாக வரும். புதன் சூரியனுடன் இணைந்து இருக்கிறது. அதே போல கடக ராசிக்கு 8ஆம் அதிபதி என்பது தனுசாக வரும். 8ஆம் வீடு என்பது தனுசாக வரும். அதன் அதிபதி குரு தனியாக தனுசிலேயே இருக்கிறது. எனவே இப்பொழுது புதன் வலிமையாக இருக்கிறதா அல்லது குரு வலிமையாக இருக்கிறதா என்று பார்த்தால் விதி 1 புதனே வலிமையாக இருக்கிறது. ஏனெனில் 2 கிரகங்களாக சேர்ந்திருக்கிறது. எனவே ருத்ரா என்பது புதனாகும். ருத்ரா புதனாக வரும் பொழுது அந்த ருத்ரா இருக்கின்ற ராசி அதன் திரிகோண ராசிகள் சூல ராசிகளாகும். எனவே சூல ராசிகளாக மீனம், கடகம் மற்றும் விருச்சிகம் என்ற 3 ராசிகள் சூல ராசிகளாக அமைகின்றது. இந்த சூல ராசிகளின் திசைகளில் இறப்பு இருக்கும் என்று பராசரர் சொல்லியிருப்பதால் நாம் தேடும் பொழுது ரிஷபத்தில் தான் அவருடைய இறப்பு நடந்திருக்கிறது. புக்தி என்பது விருச்சிக புக்தியாக இருக்கிறது. எனவே புக்தியில் ஒத்து வருகிறது அந்த விதி, ஆனால் தசையில் வரவில்லை. எனவே ரிஷப தசையில் இந்த சூல தசைகளாக ரிஷப தசை வரவில்லை. எனவே முதல் விதி பயன்படவில்லை. 2வதாக நாம் தேட வேண்டியது என்பது ஆரூட லக்னம் எங்கிருக்கிறது, ஆரூட லக்னத்தை பார்க்கின்ற ராசியின் தசையில் இறப்பு நடந்திருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது ஆரூட லக்னம் இருப்பது மேஷத்தில், ரிஷபம் என்பது மேஷத்தை பார்க்க முடியாது. எனவே அது அருகில் இருக்கின்ற ஸ்திரராசி. எனவே அருகில் இருக்கின்ற ஸ்திரராசி சரராசியை பார்க்க முடியாது. எனவே ரிஷபத்திற்கும் மேஷத்திற்கும் நேரடி தொடர்பு இல்லை. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது ஆரூட லக்னத்தின் 3ஆம் ராசி என்று பார்க்கும்பொழுது அது மிதுனமாக வருகிறது. எனவே மிதுனம் அல்லது மிதுனத்தை பார்க்கின்ற மற்ற உபய ராசிகளின் தசைகளில் மரணம் இருக்கலாம் என்று பார்க்கும் பொழுது அதுவும் பொருந்தி வரவில்லை என்பதால் இந்த 3 விதிகளும் நேரடியாக பொருந்தவில்லை என்பதாக நாம் முடிவு செய்யலாம்.
ஆனால் இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவெனில், இந்த ஜாதகத்தில் ஒரு பரிவர்த்தனை இருக்கிறது. அது என்ன பரிவர்த்தனை என்று பார்க்கும் பொழுது சுக்கிரன் ராகு பரிவர்த்தனை இருக்கிறது. எனவே ராகு கும்பத்திற்கு 2 அதிபதிகள் சொல்லப்படுகிறது. ஒன்று ராகு, மற்றொன்று சனி. சுக்கிரன் ரிஷபத்தின் அதிபதி. எனவே இந்த சுக்கிரன் ராகு பரிவர்த்தனை இருப்பதால் சுக்கிரனுக்கு கூடுதலான ஒரு மாரகத்தன்மை வருகிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஏனெனில் ராகு 2ஆம் அதிபதி. எனவே சனி என்பது லக்னாதிபதியாகவும் வருவதால் சனிக்கு மாரகத்தன்மை குறைவு. அதாவது 2ஆம் அதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் வருகிறது. அதுவும் உச்சமான நிலையில் இருப்பதால் சனிக்கு மாரகத்தன்மை குறைவு. ஆனால் ராகு 2ஆம் அதிபதியாக மட்டுமே வருவதால் ராகுவிற்கு மாரகத்தன்மை இருக்கிறது என்று பொருள் கொள்ளலாம். எனவே இந்த இடத்தில் 2-5 பரிவர்த்தனை இருப்பதால் நமக்கு இந்த ராகுவின் தன்மையை சுக்கிரன் ஏற்று செயல்படும் என்பதாக சொல்லலாம். கூடுதலாக ராகுவிற்கு பாவத்துவம் அல்லது பாவர்கள் தொடர்பு என்பது அதிகமாக இருக்கிறது. ஏனெனில் சனியின் ராசி பார்வை ராகுவிற்கு உண்டு. அதே போல செவ்வாய் மற்றும் கேது எப்பயுமே பார்க்கும். எனவே செவ்வாயின் பார்வையும் கிரக பார்வையும் ராகுவிற்கு உண்டு. அதே போல செவ்வாய் சுக்கிரனையும் பார்க்கிறது. எனவே இந்த விருச்சிக ராசி என்ற சூல ராசியின் பார்வை என்பது இந்த விருச்சிகம் இந்த ரிஷபம் மற்றும் கும்பராசிகளுக்கு பலமாக இருக்கிறது. எனவே இந்த செவ்வாய் சுக்கிரன் ராகு பரிவர்த்தனை இருப்பதால் சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் ராகு போல செயல்படும் என்று கருதி அந்த சுக்கிரனுக்கு ஆருட லக்னத்தின் மீதான ஒரு பார்வை இருக்கிறது. ஏனெனில் சுக்கிரன் இருப்பது ஸ்திரராசி, ஆருட லக்னம் இருப்பது சரராசி என்பதால் சுக்கிரன் ஆருட லக்னத்தை பார்க்கிறது. எனவே அந்த ராகுவை போன்று சுக்கிரன் செயல்படும் என்பதாக கருதி அந்த சுக்கிரன் இப்படி பாவர்கள் தொடர்பு பெற்று ஆருட லக்னத்தை பார்ப்பதால் இவருக்கு ரிஷப தசையில் மரணம் நடந்திருக்கிறது, அந்த சுக்கிரனுடைய தசையில் மரணம் நடந்திருக்கிறது என்பதாகவே நாம் இந்த ஜாதகத்திற்கு விளக்கம் சொல்ல முடிகிறது. சூல தசையை பயன்படுத்தி இப்படி ஒரு நீண்ட விளக்கம் தேவையில்லை என்றால் நாம் இந்த பராசரர் சொன்ன இந்த நேரடியான 3 விதிகள், அதாவது ஆருட லக்னத்தின் 3ஆம் ராசி அல்லது சூல ராசிகளின் தசைகளில் மரணம் இருக்கும் என்ற இந்த 3 விதிகள் பயன்படவில்லை என்பதாகவும் நாம் முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் நாம் ஏற்கனவே திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ஜாதகத்தில் பார்த்தது போல எங்கெல்லாம் பரிவர்த்தனை இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த விதிகளை பயன்படுத்துவதில் சற்று மாறுதல் தேவைப்படுகிறது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த கூடுதல் விளக்கத்தையும் தருகிறேன். வாருங்கள், அடுத்து நாம் வர்ணத தசை இந்த ஜாதகத்திற்கு எப்படி செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். இந்த ஜாதகத்திற்கு நாம் வர்ணத தசையை முதலில் அமைப்போம். இப்பொழுது நாம் தேட வேண்டியது என்னவெனில், முதலில் லக்னம் பலமாக இருக்கிறதா அல்லது ஹோர லக்னம் பலமாக இருக்கிறதா? ஹோர லக்னம் தான் பலமாக இருக்கிறது விதி 1 படி. ஏனெனில் ஹோர லக்னத்தில் கிரகம் இருக்கிறது, லக்னத்தில் இல்லை. எனவே ஹோர லக்னத்தில் இருந்து தசை துவங்கும். ஹோர லக்னம் இருப்பது ஒற்றைப்படை ராசி என்பதால் அது கடிகார சுற்றில் இயங்கும் என்பதால் 12, 1, 2, 3, 4 என்ற வரிசையில் இவருடைய வர்ணத தசை இயங்கும். அதே போல நாம் அடுத்து லக்னம் மற்றும் ஹோர லக்னம் இவற்றின் எந்தெந்த ராசிகள் வருகின்றது என்று எழுதி கொண்டு நாம் வழக்கம் போல கணிதம் போன்றவற்றை செய்யலாம். ஆர்வம் இருப்பவர்கள் இந்த ஜாதகத்திற்கும் நீங்கள் இந்த வர்ணத தசையை மீண்டும் ஒரு முறை கணக்கிட்டு சரியாக இருக்கிறதா, உங்களுக்கும் புரிகிறதா என்பதை நீங்கள் சரி செய்து பார்த்துக் கொள்ளலாம். இந்த ஜாதகத்தில் இந்த மேஷம் மற்றும் துலாம் என்ற 2 ராசிகளின் வர்ணதாக்களை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏனெனில் அந்த கணிதம் என்பது 0 என்பதாக வருவதால், 0 என்று வருவதால், அது மேஷம் மற்றும் துலாம் என்பது ஒற்றைப்படை ராசியாகவே இருந்தாலும் வர்ணதா என்பது மீனம் என்பதாக எழுத வேண்டும். எனவே நான் இது பற்றி ஒரு சில ஜாதகங்களில் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். எனவே இது மட்டுமே இந்த வர்ணதா கணக்கிடும் பொழுது ஒரு முறை நாம் கவனிக்க வேண்டியது, 0 என்று வந்தால் நாம் நேரடியாக எழுதுகின்ற வர்ணதாவை விட்டுவிட்டு அடுத்த ராசியை எழுத வேண்டும்.
மீனம் என்று வந்தால் மேஷம் என்று எழுத வேண்டும், மேஷம் என்று வந்தால் மீனம் என்று எழுத வேண்டும். மற்றபடி தசை ஆண்டுகள் நான் தோராயமாக 365 நாள் என்று எடுத்து அவருடைய பிறந்த நாள் அன்றே இந்த தசை முடியும் என்பதாக தோராயமான கணக்கீட்டை செய்து வைத்திருக்கிறேன். இப்பொழுது அவருடைய இறந்த நாள் அன்று அவருக்கு என்ன தசை புக்தி நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது வர்ணத தசைப்படியும் ரிஷப தசையை நடந்திருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல சூல தசையிலும் ரிஷப தசை விருச்சிக புக்தியில் அவருடைய இறப்பு நடந்தது. வர்ணத தசைப்படி அவருக்கு ரிஷப தசையில் மேஷ புக்தி என்பதில் அவருடைய இறப்பு நடந்திருக்கிறது. எனவே இந்த ரிஷபம் என்பதன் முக்கியத்துவம் இந்த ஜாதகத்தில், அவர் சுக்கிரனின் வீடு, அது யோகருடைய வீடு என்றாலும் கூட அந்த ரிஷபத்திற்கு இருக்கின்ற கூடுதல் பாவர்கள் தொடர்பு, சனி செவ்வாய் ராகு என்ற மூன்றுமே அந்த இடத்துடன் தொடர்பு கொள்கிறது என்ற விதத்தில் இந்த ஜாதகத்தில் ரிஷபம் என்பது மாரகத்தன்மையுடன் செயல்படுகிறது. அதுவும் கூடுதலாக அந்த பரிவர்த்தனை இருப்பது, சுக்கிரன் ராகு பரிவர்த்தனை இருப்பது அந்த இரண்டாம் அதிபதி சுக்கிரனுக்கு ராகுவிற்கு கூடுதல் பாவத்துவத்தை தந்திருக்கிறது என்பதும் இந்த ஜாதகத்தில் கவனிக்க வேண்டிய ஒன்று. எனவே 2 தசைகளிலுமே ரிஷபம் என்பதாகவே வருகிறது. அடுத்ததாக நாம் இப்பொழுது வர்ணத லக்னத்தின் திரிகோணங்கள் என்று பார்க்கும் பொழுது வர்ணத லக்னம் இருப்பது துலாம், அதன் திரிகோணங்கள் என்று பார்க்கும் பொழுது கும்பம் மற்றும் மிதுனம் என்பதாக திரிகோணங்கள் வருகிறது. இப்பொழுது இந்த திரிகோணங்களுக்கு பாவர்கள் தொடர்பு இருந்தால் அந்த திசையில் மரணம் இருக்கும் என்பதாக பராசரர் சொல்லியிருக்கிறார். எனவே இப்பொழுது மிதுனத்திற்கு பாவர்கள் தொடர்பு இருக்கிறதா என்று பார்த்தால் மிதுனத்திற்கு பெரிதளவு பாவர்கள் தொடர்பு எதுவும் இல்லை. செவ்வாயின் கிரக பார்வை மட்டுமே இருக்கிறது. மற்றபடி நேரடியாக பாவர்கள் தொடர்பு என்பது பெருமளவில் இல்லை. அடுத்து நாம் கும்பத்திற்கு சென்று பார்க்கும் பொழுது கும்பத்தில் ராகுவின் பரிவர்த்தனை இருக்கிறது. அதே போல சனியின் பார்வை இருக்கிறது, செவ்வாயின் ராசி கிரக பார்வையும் இருக்கிறது. சனியின் ராசி பார்வை இருக்கிறது, செவ்வாயின் கிரக பார்வையும் இருக்கிறது. எனவே இந்த கும்ப ராசி என்பது பாவர்கள் தொடர்பு மிகுந்திருக்கிறது என்பதாக முடிவு செய்யலாம். லக்னத்திற்கு இருக்கும் பாவ தொடர்பு நாம் நேரடியாக பார்க்கக்கூடியது. சனி இருக்கிறது, அதே போன்று ராகுவின் பார்வையும் லக்னத்திற்கு இருக்கிறது. எனவே லக்னமும் பாவர்கள் தன்மை மிகுந்திருக்கிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். இதில் நான் ஒரு கூடுதல் விதியை இந்த சூல தசையில் விளக்கவில்லை. ஜெய்மினி மகரிஷி என்ன சொல்கிறார் என்றால், அல்ப ஆயுள் என்றால் நேரடியாக இந்த முதல் சூல திசையின் முதல் சூல திசையில் மரணம் என்பது இருக்கும். இரண்டாவதாக மத்தியம ஆயுள் என்றால் இரண்டாவது சூல திசையில் இறப்பு இருக்கும். முழுமையான ஆயுள் என்றால் மூன்றாவது சூல திசையில் மரணம் இருக்கும் என்பதான ஒரு விதியும் இருக்கிறது. இவருக்கு மத்தியம ஆயுள் என்பதாக நாம் சொல்லலாம். ஏனெனில் குறைவான ஆயுள் என்றால் 32 ஆண்டுகள், 2 குறைவு 1 முழுமை என்று வந்ததால் நாம் இதை 40 ஆண்டுகள் என்பதாக கணக்கிட்டிருந்தோம். எனவே இது மத்தியம ஆயுள் என்று கருதி அந்த இரண்டாவது சூல திசையில் அவருடைய மரணம் இருக்கும் என்பதாக நாம் கருதலாம். ஆனால் அந்த இரண்டாவது சூல தசை என்பது கும்ப தசை ஆகும். ஆனால் இந்த இடத்தில் அந்த பரிவர்த்தனை இருக்கிறது. சுக்கிரன் மற்றும் ராகுவின் பரிவர்த்தனை இருப்பதால் அந்த சுக்கிரன் ராகு போன்று செயல்படும் என்பதாக நாம் கருதலாம். எனவே அந்த சுக்கிரனின் தசையான ரிஷப தசையில் அவருடைய இறப்பு என்பது நடந்திருக்கிறது என்பதாகவே நாம் இந்த ஜாதகத்திற்கு இந்த விதிகளை மட்டுமே பயன்படுத்தி விளக்கம் சொல்ல முடிகிறது. மற்றபடி வேறு தசைகளையோ அல்லது வேறு முறைகளையோ பயன்படுத்தி கட்டாயம் இந்த ஜாதகத்திற்கான மற்ற விளக்கங்களையும் நாம் தேட முடியும். என்னுடைய நோக்கம் என்னவெனில், நாம் இந்த பதிவில் பார்த்த பராசரரும் ஜெய்மினி மகரிஷியும் சொன்ன விதிகள், இந்த அடிப்படை விதிகள் மட்டுமே பயன்படுத்தி நாம் இந்த நிகழ்வுகளை விளக்க முடிகிறதா என்று மட்டுமே நான் பார்க்க விரும்புகிறேன். அதே போன்று இப்பொழுது ராசி தசைகள் என்றால் பல்வேறு விதமான மற்ற விதிகளும் இருக்கின்றன. இப்பொழுது அர்கலா என்பதை பார்க்கலாம். அதே போல பராசரர் 5, 9 மற்றும் 8ஆம் இடத்தில் பாவர்கள் இருந்தால் அந்த தசை என்பது பிரச்சனைகளை தரும் என்கிறார். அதே போல
சர ராசிகளுக்கு பாதகாதிபதி என்று சொல்கின்ற 11ஆம் அதிபதி என்பதும் கூடுதல் பிரச்சனையை தரும். சரராசிக்கு மட்டுமே பாதகத்தை பேசியிருக்கிறார் பராசரர். எனவே சரராசிக்கு 11ஆம் இடம் என்பது பாதகத்தை தரும். எனவே அந்த 11ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகங்களும் அதன் அதிபதியும் சரராசியில் தசை நடக்கும் பொழுது என்பதாக பல்வேறு விதமான ராசி தசைகளுக்கான விளக்கங்கள் பராசரரால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் நாம் இன்னும் படிக்கவில்லை என்பதால் இந்த அத்தியாயத்தில் நாம் பார்த்த விதிகளை மட்டுமே அடிப்படையாக வைத்து நாம் இந்த ஜாதகத்தை புரிந்து கொள்ள முடிகிறதா, இந்த நிகழ்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறதா என்பது மட்டுமே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் இந்த சுக்கிரன் ராகு பரிவர்த்தனை மட்டுமே இவருக்கு ரிஷப தசையில் மரணத்தை கொண்டு வந்து தந்திருக்க முடியும் என்பதாக நான் கருதுகிறேன். வாருங்கள், அடுத்ததாக நாம் இத்துடன் இந்த ஜாதகங்கள் நிறைவு பெறுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இன்னும் ஒரு 20 ஜாதகங்களுக்கு நான் இந்த கணக்கீட்டை செய்து பார்த்தேன். பெரும்பாலான ஜாதகங்களுக்கு இந்த 3 விதிகளை மட்டுமே பயன்படுத்தி, அதே போல வர்ணத தசையிலும் நாம் ருத்ராவின் திரிகோணங்களை கூடுதலாக பயன்படுத்தி நாம் இந்த ஜாதகங்களை விளக்க முடிகிறது. அதாவது மொத்தம் 3 அடிப்படை விதிகள். ஒன்று, இந்த சூல தசைகளான இந்த திரிகோணங்கள் அல்லது வர்ணத லக்னத்தின் திரிகோணங்கள், அதில் பாவர்கள் தொடர்பு இருப்பது இருந்தால் அந்த திசையில் மரணம் நிகழும் முதல் விதி. ஆருட லக்னத்துடன் தொடர்பு கொண்ட திசைகள். அடுத்ததாக ஆருட லக்னத்தின் 3ஆம் ராசியை பார்க்கின்ற திசைகள். இதில் ஆருட லக்னத்தை விட அந்த 3ஆம் இடத்தை பார்க்கின்ற அல்லது 3ஆம் இடம் என்பது மிக அதிக அளவு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். கூடுதலாக வர்ணத தசைக்கும் பராசரர் சூல ராசிகளின் தசையில் மரணம் நடக்கலாம், அதாவது திரிகோணங்கள் அல்லது சூல ராசியின் தசைகள் என்பதாகவும் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த 3-4 விதிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் இந்த ஜாதகங்களுக்கு பார்க்க முடிந்தது. அதே போல இன்னும் நான் 8 ஜாதகங்கள் மட்டுமே காட்டியிருக்கிறேன். அதே போல பெனாசிர் பூட்டோ அண்ட் காமராஜர், மகாத்மா காந்தி இவர்களுடைய ஜாதகத்தையும் நான் ஆராய்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஜாதகங்களுக்கு இந்த தசைகளை உருவாக்கி பார்த்துவிட்டேன். பெரும்பாலும் இந்த விதிகள் பொருந்தி வருகின்றன. ஆனால் இந்த விதிகள் பொருந்தாத ஜாதகங்களும் இருக்கின்றன. எனவே அப்படி பொருந்தாத ஜாதகங்கள் இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக பரிவர்த்தனை இருக்கிறதா என்பதை ஒரு முறை கவனிக்க வேண்டும். அதே போல பரிவர்த்தனை இல்லாமலும் சில நேரம் பொருந்தாமல் இருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் உங்களுக்கு தெரிந்த ஜாதகங்களில் இந்த விதிகளை பயன்படுத்தி பார்த்து சரியாக இருக்கிறதா அல்லது வரவில்லையா என்ற கூடுதல் விவரத்தையும் தந்தால் நாம் அனைவரும் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது எந்த விதமான நிகழ்வுகளுக்கு அல்லது எந்த விதமான ஜாதகங்களுக்கு பொருந்துகிறது, எந்த விதமான ஜாதகங்களுக்கு பொருந்தவில்லை என்ற தெளிவும் நமக்கு கிடைக்கும். இத்துடன் நான் இந்த 6ஆம் அத்தியாயத்தை நிறைவு செய்கிறேன். இந்த 6ஆம் அத்தியாயத்தின் இறுதி பகுதியான அந்த 4ஆம் பகுதி என்பது நான் முதலில் ஒரு பாகமாக செய்யலாம் என்று நினைத்தேன். அதன் நீளம் கருதி 2 பாகம் என்று நினைத்து இப்பொழுது அதை 3 பாகமாக செய்யும் நிலை வந்துவிட்டது. எனவே இந்த நீண்ட பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இதை 3 பதிவுகளாக அல்லது 3 பாகங்களாக செய்யலாம் என்று முயற்சித்தேன். ஏனெனில் நாம் ஒரு விதியை பயன்படுத்தும் பொழுது ஒரு ஜாதகத்திற்கு பொருந்தி இருக்கிறது அல்லது பொருந்தவில்லை என்பதை வைத்து அந்த விதி சரியானதா இல்லையா என்பதை முடிவு செய்ய முடியாது. நாம் தொடர்ந்து ஒரு குறைந்தது 25-30 ஜாதகங்களுக்கு அந்த விதி பொருந்தி வந்தால் மட்டுமே நாம் ஓரளவு நம்பிக்கையுடன் அந்த விதியை பயன்படுத்த முடியும். எத்தனைக்கு எத்தனை நாம் ஜாதகங்களுக்கு நாம் அந்த விதியை பயன்படுத்தி பார்க்கிறோமோ அத்தனைக்கு அத்தனை நமக்கு அந்த விதியின் மீதான ஒரு நம்பிக்கை என்பது வரக்கூடும். அதே போல அந்த தோராயமான ஆயுள் கணக்கு போன்றவையும் பலருக்கும் புதிதாக இருக்கும் என்பதால் ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் நாம் அதை பேசும் பொழுது மற்றவர்களுக்கும் அது புரிந்துவிடும். அதனால் அந்த சந்தேகம் என்பது தீர்ந்துவிட வாய்ப்பு இருக்கிறது என்பதாலேயே இத்தனை ஜாதகங்களுக்கு விளக்கம் தரும்படி ஆகிவிட்டது. எனவே இத்துடன் நாம் இந்த அத்தியாயத்தை முடிப்போம். இதில் பராசரர் மிகவும் முக்கியமாக சிறப்பு லக்னங்கள், வர்ணத லக்னம், வர்ணத திசை, சூல திசை
போன்றவற்றை எல்லாம் பற்றி பேசியிருக்கிறார். எனவே இந்த தசைகள் குறிப்பாக ஆயுள் கணிதம் என்பதை பற்றி பார்க்கும் பொழுது பின்வரும் அத்தியாயங்களில் பராசரர் இந்த அத்தியாயத்தை ஒரு மீள் நோக்கு செய்வார் என்பதை நாம் பார்க்க முடியும். எனவே இவற்றை நினைவில் நிறுத்திக் கொள்வதும் தொடர்ந்து பயன்படுத்தி வருவதும் இன்றியமையாதது. அதே போல வர்ணத தசை என்பதை ஃபலித தசையாக பலன் சொல்கின்ற ஒரு தசையாகவும் ஜெய்மினி மகரிஷி பயன்படுத்துகிறார். அதை பற்றி பராசரர் பேசவில்லை என்பதால் நான் அதை ஒரு ஃபலித தசையாக இங்கு விளக்கவில்லை. ஆனாலும் நான் தொடர்ந்து இந்த வர்ணத தசையை வைத்து ஒருவருடைய தொழிலை எப்படி ஆராய்வது என்ற என்னுடைய முயற்சி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒருவருக்கு நடக்கின்ற தொழில் மாற்றங்கள், அவருக்கு நடக்கின்ற தொழில் உயர்வுகள், தொழிலில் பிரச்சனைகள் மற்றும் அவருடைய தொழில் என்ன விதமாக இருக்கும் போன்றவற்றையெல்லாம் நாம் இந்த வர்ணத தசை கொண்டு ஆராய முடியுமா? அதே போல ஒருவருக்கு வாழ்வில் நேருகின்ற பிரச்சனை, குறிப்பாக பண பிரச்சனை போன்றவையும் இந்த வர்ணத தசை காட்டலாம் என்பது என்னுடைய கருத்து. ஏனெனில் இது லக்னம் மற்றும் ஹோர லக்னம் என்ற இரண்டின் பகவத் பாவம் போன்ற அமைப்பு என்பதால் இது லக்னத்தின் தன்மைகளையும் ஹோர லக்னம் என்று குறிக்கின்ற செல்வ வளத்தை பற்றிய தன்மைகளையும் காட்டலாம். இதுவே நான் பராசரர் மற்றும் ஜெய்மினி சொல்கின்ற இந்த கருத்துக்களிலிருந்து புரிந்து கொள்வது. ஆனால் இந்த தசையை வைத்து யாரும் பெரிய ஆராய்ச்சி என்பது இதுவரை செய்யவில்லை. எனவே நான் அதையும் செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். பின்பொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பற்றியும் நாம் பேசலாம். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இந்த வர்ணத தசையை வைத்து இந்த ஆராய்ச்சியும் நீங்கள் செய்யலாம். எனவே இத்துடன் நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். என்னுடன் இணைந்து நீங்கள் அனைவரும் இந்த பிருகத் பராசர ஹோரசாஸ்திரத்தை கற்கும் இந்த முயற்சியில் இணைந்து பயணிப்பதற்கு மிக்க நன்றி. அடுத்த அத்தியாயம் பராசரர் நமக்கு வர்க்க சக்கரங்களை அறிமுகம் செய்ய இருக்கிறார். எனவே 7ஆம் அத்தியாயம் வர்க்க சக்கரங்கள், 7 மற்றும் 8ஆம் அத்தியாயங்கள் இரண்டுமே வர்க்க சக்கரங்களை பற்றி இருக்க போகிறது. உங்களில் பெரும்பாலானோருக்கு வர்க்க சக்கரம் பற்றி அறிகின்ற ஆவல் இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. வாருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.